अहोबिलेगारुडशैलमध्ये कृपावसात्कल्पितसन्निधानम् लक्ष्म्यासमालिङ्गितवामभागम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। वरदं दुरदार्द्रिशेखरं कमलायादयितं दयानिधिं सकलार्तिजनार्तितप्रदं प्रणमामि प्रणतार्तिहारिणं। मातादेवी त्वमसि भगवान् वासुदेवः पिता मे जातस्सोऽहं जननेवयोरेकलक्ष्यं दयायाः दत्तो विष्णुत्परिजनतया देशिकेरप्यतस्त्वं किं ते भूयः प्रियमिति किल स्मेरवक्त्रा विभासि। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे ऋणीमहे च तत्राद्युन्पति जगताम्पति प्रपद्ये निरपद्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां शरगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथशरगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीसंवसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्शरगोपवृद्धिं वेदान्तदेशिकेतीन्द्रमं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसम्यमेवरालब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वहातिसरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सुदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गतुरीनशासनमहं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथयतिदुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रैकन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिदुर्यकृपाभिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः। இந்த சரணாகதி வைபவத்தில் கிட்டத்தட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இது வரைக்கும். இப்போ கடைசியாக அதில் இருக்கிற சில சம்சயங்கள், அதுக்கு உண்டான பெரியவா நமக்கு காட்டி கொடுத்துருக்கிற சமாதானங்கள், இப்படிங்கிறது சிலதை பார்த்துன்னு வரோம் இல்லையா. இப்படி வரபோது இந்த சாத்தியோபாயம் சித்தோபாயம் இதை பற்றின விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம் நேற்று வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரபாவம் இருக்க, இந்த உபாயம், அந்த உபாயத்துடைய பிரபாவம், இந்த இடத்துல உபாயங்கிறது என்ன, பிரபத்தி. பிரபத்திங்கிற உபாயத்துடைய பிரபாவம் ஒன்றத்தை பற்றி நாம் ஒரு விஷயத்த சொல்கிற போது நாம் என்ன பண்ணுவோம், அது மேலே இருக்கிற ஒரு மதிப்பு அல்லது அபிமானத்தினால அதுக்கு யதார்த்தமாக, அதாவது யதாவஸ்திதமாக என்ன ஒரு வேல்யூ இருக்கோ அதை கொஞ்சம் வசதி சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு குழந்தை இருக்கான், அந்த அம்மாவுக்கு அது ரொம்ப செல்லமான குழந்தை அப்படின்னா என்ன பண்ணுவான், அவன் அவனை பற்றி ரொம்ப ஓஹோன்னு சொல்லுவான். ரொம்ப அதாவது கொஞ்சம் ஏற்றி சொல்கிறது, இல்லாத விஷயங்களெல்லாம் கூட ஏற்றி சொல்கிறது. அவன் இருக்கான் எப்படி தெரியுமோ, என்ன பரீட்சை வந்தாலும் என்ன பரீட்சை வச்சாலும் சென்டம் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி ஏதோ அவன் இல்லாத இது அவன் 60-70% தான் வாங்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் ஏதோ விளையாட்டு வித்தியா இருக்கானது இவ்வளோ வாங்கிடுவான் அவ்வளோ வாங்கிடுவான் அப்படின்லாம் சொல்கிறது. அதெல்லாம் அது கூட நடந்தால் நடக்கும். ஆனால் இந்த சித்தோபாய சாத்தியோபாய விஷயங்களில் அது, அப்புறம் இந்த பிரபத்திங்கிற உபாயம், இதுல எல்லாம் அதில் இருக்கிற என்ன அதனுடைய வேல்யூ, யதார்த்தமான வேல்யூ என்னமோ அதுதான் சொல்லணும். அதோட கூட்டியோ குறைச்சோ சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்படி சொல்ற போது என்ன சொன்னார், உபாய பிரபாவ விவஸ்தா அப்படின்னு ஒன்று இருக்கு. உபாய பிரபாவ, அதாவது இந்த உபாயங்கிறது இது பிரபத்தி. அந்த பிரபத்தி பிரபாவத்துடைய ரட்சை எப்படி ரட்சிக்க வேணும், அதை குறைச்சி சொல்லக்கூடாது ஏற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதை என்ன ஆகும் அப்படி சொல்ற போது அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அதுக்கு என்ன ஆக்சுவலா அதுக்கு வேல்யூ இருக்கோ அது மாறி போயிடும். ஒவ்வொருத்தர் கூட்டி கூட்டி சொன்னான் இல்லையா. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த பூர்வாச்சாரியால் அவள் சரித்திரங்கள் எல்லாம் கூட நாமளா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட்டி சொல்றது அப்படிங்கிறது என்ன ஆகும், இன்னொருத்தர் தன்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி சொல்றது இப்படிலாம் ஆயிடும். அது ரொம்ப ஃப்ரீயா போயிடும். அது அப்படிலாம் இல்லாம அதுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை சொன்னாலே போதும். நம்மளால ஒருத்தருக்கும் நம்ம முட்டு கொடுத்து இனிமே சுவாமி தேசிகர் முட்டு கொடுத்து நாம ஏற்ற வேண்டியதில்லை, அவருடைய பெருமையை குறைக்காம இருந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபத்திங்கிற உபாயத்துக்கும் அதை பற்றின சில விஷயங்களை சொன்னார். அதுல முக்கியமான ஒரு விஷயங்கள், இதுல இன்னைக்கு சொல்ல போற விஷயங்கள்ல எல்லா விஷயத்தையும் இப்ப சதசியமா சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இல்லையா. அதனால சர்க்கம்ஸ்டான்ஸை கவனிச்சு ஏதோ சிலதை மட்டும் சூக்ஷ்மமா சொல்றேன். இப்போ ஒரு கேள்வி வருது, பகவத் சம்பந்தம் பெற்றாயிற்று அப்படின்னாக்க, அதாவது ஒரு பிரபன்னனோ பக்தியோகம் பண்றவனோ அவனுக்கும் இந்த வர்ணாசிரம விதிமுறைகள்லாம் இருக்குமா இல்ல மாறிடுமா அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா இப்ப ஒரு இதுல இந்த பிரபத்தியை பொறுத்த வரைக்கும் அல்லது அதுக்கான அனுஷ்டானங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, இன் ஜெனரல் ஒருத்தன் யார் அனுஷ்டானம் பண்றானோ அவன் சிறந்தவன். அந்த இடத்துல அவனுடைய வர்ணாசிரம வர்ணத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னான். இது இன்னும் விளக்கணும்னா எப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் வர்ணத்துல ஒரு டிஃபரண்டான வர்ணத்துல பிறந்திருந்தாலும் அவர் தன்னுடைய குலாச்சாரத்தை பண்ணுவாரே ஆனால் அதை விட கொஞ்சம் வசதியான வர்ணத்துல பிறந்திருந்து அந்த குலாச்சாரத்தை பண்ணாதவனை காட்டிலும் இவர் உயர்ந்தவர் அப்படின்னா. இதுல இருந்து என்ன சொல்றது,
பிறப்பினால ஒரு ஜாதி அல்லது வர்ணம் அதை நம்ம வந்து என்னைக்கும் இது இல்லை, அது இருக்கட்டும், அந்த ஃபேக்ட் மாற போறது இல்லை. ஆனா நம்ம ஒருத்தரை மதிக்கிறதும் அல்லது அவருக்கு கௌரவம் கொடுக்கறதும், எதை வச்சு கௌரவம் கொடுக்கணும்னு சொன்னா அவளுடைய குலாச்சாரத்தை யார் அனுஷ்டிக்கிறாளோ, சாஸ்திர விகிதமாக எது இருக்கோ அதை யார் வந்து ஃபாலோ பண்றாளோ இல்லையா, ரிலீஜியஸா அவளுக்கு மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்றது. அதன் மூலமா அப்படித்தான் நம்ம வந்து இப்போ ஆழ்வார்கள்லாம் இருக்கா. அவ யாருமே வந்து ஓரிருவர் தவிர யாரும் வந்து பெரிய பிராமண குலத்திலேயோ அந்தனாவோ பிறந்துடலை இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்ணத்துல தான் பிறந்திருக்கா. ஆனா அவளுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய இது கொடுக்குறோம், கௌரவம் கொடுக்குறோம். அவளையே நித்தியம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அவர் இல்லாட்டா அவரே ஜீயன் அவர் பண்ணி அவ பண்ணின 4000 அடியோங்கள் வாழ்வையெல்லாம் எதுக்காக சொல்றோம்? அவ இருந்த விதம், வாழ்ந்த விதம், அவளுடைய குணாதிசயங்கள். அதனால நம்மளுடைய இது என்ன தெரியுது? வெறும் ஜாதியை மட்டும் நாம பாகுபாடு பண்றதில்லை, ஜாதியை வைத்து மட்டும் பாகுபாடு பண்றதில்லை, வர்ணத்தை வைத்து கொண்டும் சில விஷயங்களுக்கு அந்த ஒரு வியவஸ்தைக்காக அதை வச்சுருக்குமே தவிர அதை வச்சுன்னு ஒருத்தரை தாழ்த்தி பேசுறதோ இல்ல உயர்த்தி பேசுறதோ கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை ரொம்ப பேர் புரிஞ்சுக்காதனால தான் இன்னைக்கு வந்து ஏதோ வெளியில எல்லாம் நாஸ்திகெல்லாம் கத்தின்னு இருக்கா, அந்தனர்கள்லாம் ஏதோ ஜாதி பார்க்குற மாதிரி. இப்ப நம்மளுடைய பூர்வாச்சாரியருடைய சரித்திரமோ இல்ல நாம என்ன நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற விஷயங்களோ அதெல்லாம் ஊர்ந்து கவனித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது அவ சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய புரட்டு பொய் அப்படின்னு இருக்கணும். இப்போ என்ன சொன்னால், இந்த ஒரு சிறந்த வித்வானா இருக்க அந்த வித்வான் என்ன சொல்றாரு, நான் நிறைய பண்டிதன் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு இதுல இருக்கார், மிதப்புல இருக்கார். அதனால அவர் வந்து அனுஷ்டானங்கள்ல கொஞ்சம் நியூனத்தை உடையவரா இருக்கார். சரியா அனுஷ்டானம்லாம் பண்றதில்லை, என்ன ஒன்னும் சரியா அதை ஃபாலோ பண்றதில்லை, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்காருன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு காரணத்தினால அவரை விட ஆனா பெரிய பண்டிதர், நல்ல படிச்சிருக்காரு அவர் சதுர்சாஸ்திர பண்டிதரா இருக்கார், பாரங்கதரா இருக்கார், எல்லாம் இருக்கு. ஆனா அனுஷ்டானத்துல போறாரு. அவரை காட்டிலும் இந்த சாஸ்திரங்கள்லாம் ஒருத்தருமே ஒண்ணுமே படிக்காம இருந்து ஆனா தன்னுடைய குலாச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் எவனொருவன் நன்கு பண்ணிட்டு இருக்கானோ அவன் இந்த பண்டிதனை காட்டிலும் வசதியானவர். அவர் எந்த வர்ணமாவனா இருக்கு, புரிஞ்சுதா அவங்களுக்கு? அதாவது எப்பேற்பட்ட வர்ணத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய குலாச்சாரத்தை அனுஷ்டானங்களை ஆச்சாரங்களை விட்டவனை காட்டிலும் வேற மாதிரியான அவரை விட தாழ்த்தி அப்படி சொல்லப்படுகிற ஒரு வர்ணம் இல்ல, அதுல பிறந்திருந்தும் தன்னுடைய குலாச்சாரத்தையும் ஆச்சார அனுஷ்டானம் தனக்கு விதித்திருக்கிற காரியங்களை எவன் ஒருவன் பண்றானோ அவன் என்னைக்கும் வஸ்தி அப்படின்னு சொல்லி இதுல என்ன தெரிகிறது, ஒத்தன் பிறப்பை வைத்து அவனை மதிப்பிடுவது கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதனால இந்த ஜாதிங்கிறது வந்து சரீர பிரயுக்தமானதுதான், இதே யாருக்கு எதை பிறக்கிறா அப்படின்றது. ஆனா குலம் அப்படிங்கிறது குணப்பிரயுக்தமானது. அவன் எப்படி ஆசைத்திருக்கான், எதை ஆச்சரித்து இருக்கிறான், என்ன எப்பேற்பட்ட வசதியான காரியங்களை பண்றான் அப்படிதான் நம்ம ஆழ்வார்கள்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. அதனால அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த உச்சிஷ்டம் சாப்பிட்றதுன்னு ஒண்ணு இருக்கு. உச்சிஷ்டம்னா என்ன, மிகுந்த அதாவது சாப்பிட்றதுல மீதி இருக்கு அதை சாப்பிடலாம்னு ஏதோ சில வாதங்கள்லாம் இருக்கு. அது பாகவதாளா இருந்தா அவள்தெல்லாம் சாப்பிடலாம் அப்படிலாம் நாம சொல்லலை. இதுக்கு என்ன காமிக்கிறா, இது பெரிய சபரியை வந்து அடிக்கடி நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தில் கேட்டிருக்கோம். சபரி வந்து அந்த பழங்கள் எல்லாம் கடிச்சு ராமனுக்கு வச்சிருந்தால் அதை கொடுத்தாள் அப்படின்னு. அது மகா அபத்தமான ஒரு வாதம். அப்படிலாம் ஒன்றும் ராமாயணத்தில் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னாலும் அதெல்லாம் நம்பிடாதீங்க. எப்படி லக்ஷ்மண ரேகை அப்படிங்கிறதும் வந்து இல்லை, அப்புறமா வந்து ரசத்துக்காக ஏதோ சேர்க்கப்பட்டதோ ஸ்ரீமத் ராமாயணத்தில் அது கிடையாது. அது மாதிரி இந்த சபரி வந்து கடிச்ச பழத்தை கொடுத்தாள் அப்படின்றதான் கிடையாது. சபரி எப்படி அவனை ஆராதித்தாள் ராமனை அப்படின்னா, அவள் அந்த வனவாசியாவே இருந்ததுனால அவளுக்கு எந்த மரத்துல பழங்களை சாப்பிட்டு பழகிருக்கா இல்லையா, எந்த மரத்துல என்ன ருச்சியான பழங்கள் கிடைக்கும், எந்த மரத்துல வந்து ருச்சி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால ருச்சியான பழங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அதை பெருமாளுக்கு அதை கொண்டு சமர்ப்பிச்சா. அவ்வளவுதான் தவிர அவர் ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு ஏன்னாக்க அவளை நம்ம என்ன சொல்றோம், பெரிய ஆச்சாரியன் கிட்ட இருந்திருந்து ஆச்சாரிய ஆசிரமத்திலேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்து எல்லா சூக்ஷ்மங்களையும் சாஸ்திரங்களை கற்றவள். அப்படி இருக்கிறவ தான் கடிச்ச பெருமாளை கொடுப்பாளா அப்படி தோணவா நாமோ இப்படியாவது ரசத்துக்கெல்லாம் சொல்லுவா. அதனால அதெல்லாம் வந்து தப்பு. போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதம் என்றேன் திருமாலையில சொன்னதை கூட என்ன, அந்த ஒரு கௌரவ புத்தி வேணும், அவளுக்கு அவ்வளவு கௌரவத்தை கொடுக்கணும் இந்த பாகவதாளுக்கு அப்படிங்கிறது தானே தவிர இன்னும் சொல்லியிருக்கு. ஆச்சாரியன் அல்லாதவருடைய சேஷத்தை நாம சாப்பிட்டாக்க ஒரு மாசம் பயோவிரதம் தெரியுமா, பால் மட்டுமே அருந்தி பால் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற ஒரு விரதம், அது மாதிரி ஒரு மாசம் இருக்கணும் இல்லையா. இத மாதிரி நம்ம என்ன நினைச்சுட்டோம், நாமளா வந்து ஒருத்தருக்கு கௌரவத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த அசாஸ்திரியமான காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது. சாஸ்திர விகிதமா என்ன இருக்கோ அதான் பண்ணணும். இதை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அத மாதிரி அப்புறம் புத்திபூர்வமா ஏற்பட்ட பாவங்களுக்கெல்லாம் பாப்பம் பிராயச்சித்தம் என்ன, எதுக்காக பண்ணணும், நம்ம தான் பகவத் பக்தாளாச்சே பிரபன்னனாச்சே,
நாம வந்து புத்திபூர்வமா ஏற்பட்ட பாவங்களை கூட எதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன சொன்னா இந்த பிரபன்னர்களுடைய விஷயத்துல அவளுடைய மேன்மைதான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அதையே நம்ம ஓவரா சொல்ற போது என்ன ஆகுது, எதை இதை கோட் பண்றா தெரியுமா, இது மாதிரி வாதிடுறவாள், அதாவது பிரபன்னர்களுக்கெல்லாம் வந்து இது பரவாயில்ல, அவளுக்கு பிராயச்சித்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்றவாளுடைய வாதம் என்னன்னா, இப்ப ஆழ்வாசி சுத்திகள் இருக்கு, என்னடியார் செய்தாரே நன்று செய்தார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு பெரியார் திருமணம் இருக்கு. அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம், குற்றம்னு அவர் பண்ணினா கூட அது நல்லதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அந்த இடத்துல எப்படி நாம புரிஞ்சுக்கணும், என்னடியார் அது செய்யார், நல்ல பிரபன்னனா இருக்கவன், பகவத் பக்தியிலேயே நந்து ஆழங்கால் பட்டு இருக்கிறவன் அப்படிலாம் தப்பு பண்ணிட மாட்டான். அப்படியே ஏதோ அவனுக்கு தெரியாம தப்பு நடந்துருத்துனா கூட பெருமாள் சொல்ற எனக்கு இது நல்லதுதான், ஏன்னா வந்து தப்பு பண்ணினவனுக்கும் நான் வந்து அவனுக்கு ஒரு கிருபா பண்றது தானே என்னுடைய குணம், அதில் தானே வந்து பெருமை இருக்கு. எல்லாமே நன்னா படிக்கிற பையனை வந்து 100 மார்க் வாங்கிட்டாங்கிறது அந்த ஸ்கூலுக்கு என்ன பெருமை இல்லையா? ஒரு முட்டாள் பையனையும் வந்து அவன் படிக்க வச்சு பெரிய ஞானி ஆக்குறதுலாம் அந்த ஸ்கூலுக்கு பெருமை, அந்த வாத்தியாருக்கு பெருமை. அத மாதிரி இந்த இடத்துல வந்து அவன் குற்றம். இப்ப என்ன எரிவா ராவண ஸ்வயம்னு சொன்னதுனால என்ன, ராவணன் பண்ண தப்புகளை யார் பண்ணினாலும் வந்து நான் ஏத்துக்கிறேன், எனக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னார்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ராவணன் தப்பு பண்ணிட்டான், அப்பேற்பட்ட தப்ப பண்ணினவனுக்கு கூட என்னுடைய கருணை இருக்கும், ப்ரொவைடட் அவன் வந்து திரும்பி மனசு மாறி வந்தான்னாக்க அப்படிங்கறத அர்த்தம் எடுத்துக்கணும் இல்லையா? உடனே வந்து ராவணன் மாதிரி தப்பு பண்ணுவான் எல்லாருக்குமே பெருமாள் வந்து மன்னிச்சு விட்டுறார் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அத மாதிரி இப்ப செய்த குற்றம் நற்றமாகவே கொள்ளாதனே அப்படின்னு சொன்னார் திருச்செந்தூரத்துல. அப்ப என்ன அர்த்தம், நான் செய்த குற்றம்லாம் நற்றமாயிடுமா? நற்றமாகவே கொள் அப்படிங்கறதுல என்ன அர்த்தம் துவனிக்கிறதப்போ அப்போ வந்து அது வந்து குற்றம்ங்கிறது நற்றம் இல்லை. அதாவது குற்றம்னு சொன்னாலே வந்து தோஷம் தான், அது வந்து தோஷம் அல்லது அப்படின்னு ஆகாது. அந்த தோஷத்தையும் நான் தவறா பண்ணிட்டேன், அதை நீ வந்து கிருபையா வந்து அதுக்காக எனக்கு இது சிக்ஷிச்சிடக்கூடாது, என்னை வந்து ரட்சிக்கணும் அப்படின்றது அந்த அளவுக்கு அர்த்தமே தவிர பண்ற தப்பெல்லாம் சரி அப்படின்னு இன்னைக்கு ஆயிடாது. அப்படி சொன்னா நற்றமாகவே கொள் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னுடைய தோஷத்தெல்லாம் நீ வந்து நான் தோஷம் பண்ணாத மாதிரி பாத்துக்கோ, என்னை ரட்சிச்சுக்கோ அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்ல சொல்ல. தோஷம்லாம் பிரபந்தன் பண்ற தோஷம்லாம் அந்த தோஷத்துல சேராது அப்படின்னா இந்த ரிக்வெஸ்டே தேவையில்லையே, ஆட்டோமேட்டிக்கா இட் பிகாஸ் இல்லையா, இது நலன் வாய் அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம், இவன் வந்து நாம பண்ற பாப்பங்களுக்கு நம்ம வந்து இந்த வேலிட்டு பாயம் எடுத்து உள்ளிட்டு பாய் மத்தனை எப்படி பாய்வது அப்படின்னு சொல்றோமே, அத மாதிரி நம்மளுக்கு பெரிய தண்டனையா இருக்கும். ஆனா அது நம்ம திருந்தி பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ற போது, பிராயச்சித்த பிரவர்த்தி பண்ற போது அதுக்கு உண்டான பலனானது கடுமையாக இல்லாம லகுவாக இருக்கும். அந்த சின்ன தண்டகனா ஒரு கீழே விழுந்து கால் அடிபட்டு பிராக்சர் ஆகிறதுக்கு பதில் கீழே வந்து சராச்சிப்பான் இல்லையா? இப்ப நாம படுற கஷ்டங்கள்லாம் அவ்வளவுதான். நாம படுற பண்ணிருக்கிற பாப்பங்களுக்கு நம்மளுக்கு இன்னும் பெருசா வந்திருக்கணும் தண்டனைகள். ஆனா நாம ஏதோ நம்ம நித்தியப்படியில பாக்குற தண்டனைகள்லாம் என்ன, ரொம்ப சின்னது. நம்ம பிரபத்தி பண்ணிட்டதுனால பெருமாள் நம்ம கிருப்பையா வந்து ஏதோ லகுவான தண்டனைகள் கொடுத்தே ஆகணுன்றதுனால ஆஸ் பர் ஹிஸ் ரூல் புக் சின்ன தண்டனையா கொடுக்குறான். அவ்வளவுதான் சொல்றமே தவிர இந்த பிரபத்தி உபாயத்தினால இவன் பிரபத்தி பண்ணிட்டான் அதனால அவன் என்ன தப்பு வேணா பண்ணலாம் அப்படின்னும். இன்னும் கேட்டா பிரபத்தி பண்ணிண்டவன் தான் ஒரு பிரபன்னன் தான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கும், தப்பே பண்ணாது நேராதபடிக்கு. அதனால பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இந்த உபாயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரபாவத்தை சொல்ற பேர் வந்து ரொம்ப வசதியா வந்து என்ன வேணா பண்ணலாம். பிரபத்தி பண்ணிட்டாக்க வந்து ஒரு எந்த வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா காலக்ஷேபம் சொல்ல முடியும், சதசியமா சொல்ல முடியாது பல விஷயங்கள். சரியா? இப்படி அது ஒண்ணு. அத மாதிரி இந்த இதே சமயத்துல இந்த நாம ரொம்ப ஜாஸ்தி அதனுடைய பிரபாவத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னோம். பிரபத்தி பண்ணிட்டா என்ன வேணா பண்ணலாம், இப்படி வேணா இருக்கலாம், அப்பேற்பட்ட வசதியான ஒரு உபாயம் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்றது சொன்னோம். அதுக்கு அதே சமயத்துல அதனுடைய பிரபாவத்தை குறைச்சும் பேசக்கூடாது. பிரபத்திங்கிற உபாயத்துக்கு அதனுடைய பிரபாவம் ஏத்தி எப்படி பேசுறது கூடாது, ஏத்தி பேசுறது தப்போ அது மாதிரி குறைச்சும் பேசக்கூடாதுன்னு. இப்போ அதுக்கு 2-3 சம்சயம் பார்ப்போம். இப்போ ஒரு பிரபன்னன் இருக்கான், அவனுக்கு கர்மாதீனமான பிராரப்தம், அவன் பண்ணின புண்ணிய பாப்பங்களா அனுபவிச்சுதான் ஆகணும் இருக்கு. எப்படியும் பிராரப்தவசாத்து ஒரு பிரபன்னனா இருந்தாலும் அதுக்கு உண்டான இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பலன்கள்லாம் அனுபவிச்சாகணும், புண்ணியமோ பாப்பமோ. அதுக்கு அப்படி இருக்கிற போது பிரபத்தியால என்ன பிரயோஜனம் சுவாமி? பிரபத்தி பண்ணிக்காட்டாலும் நாம் அனுபவிக்கிறதா பிராரப்த கர்மானால. அதனால இது பண்ணிக்கிறதுனால என்ன பெரிய பலன், அட்வான்டேஜ் என்ன இல்லையா? இப்ப பகவான் வந்து சர்வசக்தன்னு சொல்றமே, அப்படி இருக்கிறவர் சரணாகதி பண்ணிருக்கிறவாகிட்ட பிரபத்தி பண்ணிட்டவாகிட்ட அவளுடைய பாப்ப கர்மாக்களை களையாத பிரபத்தியால என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன சொல்றோம், பிரபத்தி நான் பண்ணிட்டேன் சுவாமி, அப்படி இருக்கிற போது எனக்கும் கஷ்டத்தை கொடுத்தா என்ன பிரயோஜனம்? பிரபத்தி பண்ணிக்காதவனும் கஷ்டப்படுறான், பிரபத்தி பண்ணிட்டு இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாரும் சாதாரணமா தோன்ற கேள்வி இல்லையா அது? அப்போ அது பதில் சொல்றார்,
சப்போஸ் இப்படி வச்சுப்போம், பெருமாள் வந்து அப்பா நீ பிரபத்தி பண்ணிட்டியா, இனிமே உனக்கு வந்து கஷ்டங்களே கிடையாது, நீ பாப்பம் பண்ணா கூட எல்லாத்துக்கும் உனக்கு வந்து சுகம் தான் தரப்போறேன், துக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி நாம பிரபத்தி உத்தர க்ஷணத்திலேருந்து பிரபத்தி பண்ணிட்டு அடுத்த க்ஷணத்திலேருந்து நமக்கு வெறும் இது சுகமே வந்துட்டு இருக்கு, துக்கமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சுகம்ங்கிறதுடைய வேல்யூ குறைஞ்சிடும். வெயில் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல தான் நிழலுடைய அருமை தெரியும். தாகம் இருந்தால்தான் தீர்த்தத்துடைய வேல்யூ தெரியும். பசி இருந்தால்தான் அன்னத்துடைய மதிப்பு தெரியும். ஒண்ணுத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன தெரியணும்? அந்த அனுபவம் கிடைக்காத போது ஒரு நிலைமை இருக்க, அந்த நிலைமை இருந்துட்டே இருந்ததுனால அனுபவிக்கிறது நம்ம நல்லா பண்ண முடியும். இப்ப கரண்ட் இல்ல, ஃபேன் இல்ல, அப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்கு. திடீர்னு கரண்ட் வந்து ஃபேன் வந்துருதுன்னா பாடி அப்படின்னு இருக்கு. அந்த அனுபவத்துக்கு என்ன காரணம்? முன்னாடி ஃபேன் இல்லாம இருந்தது காரணம். அத மாதிரி இந்த சுகத்தை அனுபவிக்கணும்னாக்க துக்கம் கூட கூட இருந்துட்டே இருக்கணும். அது ரெண்டும் மிஸ்ரமா இருந்தாதான் சுகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நாம அனுபவிக்கிற சுகத்துக்கு ஒரு மதிப்பு, நம்ம கௌரவம் கொடுப்போம். இது இருக்கட்டும், அதுக்காக துக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லல, அதுக்காக துக்கமானா இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சுகத்தையே கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். அப்ப இவனுக்கு இந்த சுகத்தினால என்ன ஆகும்? ஒரு அளவுக்கு அதிகமான சுகம் இருந்துட்டுனாக்க அகங்கார மமக்காரங்கள் வழிவகுக்கும், கர்வம் வரும், உடம்புல திமிரேறும். இப்போ உடம்பு வந்து திட்டமான பலம் இருந்ததுனாக்க தன்னை விட ஒரு பலசாலியை பார்த்தாக்க கொஞ்சம் பயப்படுவான், தன்னை விட கொஞ்சம் வீக்கானவன் பார்த்தா கொஞ்சம் திமிர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா சர்வதா ஒருத்தனுக்கு வந்து பலம் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுப்போம். அவன் என்ன பண்ணுவான்? சும்மா இருக்க மாட்டான். கையில இருக்கிறது வந்து எத்தனை போறவ தட்டிட்டு போறது, யாரையான தள்ள தட்டிட்டு போறது, இல்ல அதெல்லாம் எதனால பண்றோம்? உடம்புல இருக்கிற ஒரு மிதப்பு இல்லையா, அந்த ஒரு திமிர்னு சொல்றமே, கொஞ்சம் ஆடட் எக்ஸ்ட்ரா இது இருக்கு அந்த உற்சாகம். உற்சாகம்ங்கிறது ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அது உற்சாகம்னு பேர் இல்லையா. அதே வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா, உற்சாகம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா என்ன அர்த்தம்? வயலண்டா மாறிப்படுறது. ஏன்னா தன்னுடைய பலத்தை மேல இருக்கிற நம்பிக்கை. அது மாதிரி இந்த சுகமானது ஜாஸ்தியா போக போக என்ன ஆகும்? உடம்புல ஒரு திமிர் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும். எப்போ சுகமாவே இருந்துருத்துனாக்க நம்மளே எதுக்கா கொஞ்சம் கொஞ்சமான பயந்து இருக்கோம்னா அடுத்து நமக்கு என்ன ஆப்பறதுன்னு தெரியல, அடுத்த க்ஷணத்துல நமக்கு என்ன கஷ்டம் வர போறதுன்னு தெரியலன்னு கூட கூட ஒரு பயம் இருந்துட்டே இருக்கிற போதுதான் கொஞ்சமான ஜாக்கிரதையா இருக்கும். இப்போ இந்த சுகம் ஒருத்தனுக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன நினைக்க தோணும்? நம்ம அனாவசியமா போய் பிரபத்தி பண்ணிட்டோமோ, இதுக்காக போய் பிரபத்தியை போய் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் பெருமாட்ட போயிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கே பண்ணிட்டு எதுக்காக? இதெல்லாம் நன்னா தானே இருந்துட்டு இருக்கோம், இப்ப நன்னா இருக்கேன், சுகமா இருக்கு, நமக்கு ஒரு கஷ்டமும் இருக்கிறது இல்ல, எதுக்காக போய் பிரபத்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம்? அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு, அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்றார், கண்டதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்றா. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உண்டு, இருந்தாலும் அதை மாதிரி புரிஞ்சுட்டு வாழ்க்கை சொல்றேன். அட்லீஸ்ட் எப்பவான அப்படி இருக்காளே அப்படின்னு. அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக வச்சிருந்தோம் அப்படின்னு போனாக்கா என்ன ஆகும்? அந்த பிரபத்தி மேல இருக்கிற விசுவாசமே போயிடும். பிரபத்தியுடைய வேல்யூ என்ன ஆகும்? இவ்வளவு சுகங்களே நமக்கு இருந்துட்டுனாக்க எதுக்காக நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம், அது எல்லாமே நன்னாதான் இருக்கு போல இருக்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எண்ணம் தோன்றிவிடும். அதனால அதுக்காகவும் எம்பெருமான் வந்து நம்ம பண்ணின புண்ணிய பாப்பங்களுக்கு மாற்றி மாற்றி பலன் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அதனால வந்து ஒரு சரணாகதன் விஷயத்துல ஏன் பெருமாள் வந்து கஷ்டம் வராம காப்பாற்றக்கூடாது, கஷ்டமே வராம ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அபத்த கேள்வி. அதுக்கு இதுதான் பதில் இல்லையா. ஏன்னா நாம தான் பெருமாட்ட கேட்டோம்னு சொல்லியிருக்கோம், தேகாவசானம் வரைக்கும் நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு. சுகத்தை மட்டும் அனுபவிக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து புண்ணியம் மட்டும் பண்ணிட்டு இல்லை, பாபத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாபத்துக்கு பலன் கொடுக்க கூடாது, பெருமாள் புண்ணியத்துக்கு மட்டும் பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து அது ஃபேர் இல்லை, அன்ஃபேர் இல்லையா, அன்ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன். அதனால புண்ணியமும் பாபமும் கலந்துதான் வரும். அதனால என்ன, பாப்பங்களுக்கு கொடுக்கிற தண்டனையானது லகு தண்டனையாக மாறும், லகு தண்டனையாக இருக்கும் ஒரு பிரபன்னனுக்கு அப்படிங்கிறது விஷயம். இது ஆச்சு. இன்னொன்னு, இப்போ சுவாமி பிரபன்னாள் எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற போது ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் தஞ்சம் இல்லை. ஜீவன் ஆத்மான்னு பார்த்தா அவளுக்குள்ள வித்தியாசம் இல்லை, எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். அதுல வந்து ஸ்திரீ புருஷ பேதம் கூட கிடையாது. சரீரத்தை வச்சுதான் நம்ம ஸ்திரீ புருஷ பேதமே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாக்கு அந்த பேதம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற போது ஒரு பாகவதபசாரத்தினால மோட்சம் கூட விளம்பிக்க கூடும் அப்படின்லாம் சொல்றாளே, எதுக்கு பாகவதபசாரத்தை அசஹ்யாபசாரமா சொல்லணும் அப்படின்னு ஒரு சம்சயம் வருது. ஏன்னா எல்லா ஜீவர்களும் சமந்தான் அப்படின்ற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து அவசாரப்பட்டா என்ன, அதனால வந்து மோட்சமே விளம்பிக்கிற அளவுக்கு லேட் ஆகிற அளவுக்கு என்ன பெரிய அதுல எது இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப சொன்னார் இந்த பிரபன்னர்கள் பாகவதர்கள் எல்லாமே எப்பவுமே ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றது வந்து சாஸ்திர கீதம் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகவதான்னு பார்த்துட்டு யார் அவன் பாகவதமா இல்லையான்னு நிர்ணயம் பண்றது நாம இல்லை, அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அது அவாவாளுடைய குணங்கள்னால பெருமாள் பார்த்துக்க வேண்டியது. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சுவாமி அவன் இவ்வளவு தப்பு பண்றான், அவன் வந்து இவ்வளவு சுகமா இருக்கானே, இவன் வந்து இவ்வளவு நல்லதே பண்ணிட்டு இருக்கான் லைஃப்ல, ஆனா இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னா நாம இப்போ இந்த ஜென்மால நாம என்ன பிரத்யட்சமா பாக்குறோமோ அதை தான் நாம நம்பிட்டு இருக்கோம். நாம என்ன சொல்றோம், பூர்வ ஜென்ம சுகிருதம் பூர்வ ஜென்ம துஷ்கிருதம்லாம் சொல்றோமே, அதுக்கு உண்டான பலன் தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான்.
இல்லையா? நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த பிராரப்த கர்மானா என்ன, சஞ்சித கர்மானா என்ன எல்லாம் பார்த்துட்டோம். சஞ்சித கர்மாலாம் பிரபலனுக்கு ஒழிஞ்சு போறது. பிராரப்த கர்மா பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்ட கர்மாக்கள் இருக்க, அதுல புண்ணியம் இருக்குன்னு தெரிஞ்சதா பாவம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? போன ஜென்மத்துல இவன் என்னவா இருந்து எப்படி எல்லாம் பாப்பத்தை கொட்டினானோ தெரியாது. அது அப்போ வந்து அவனுக்கு கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா அப்பா அவன் பிரபத்தி பண்ணிக்கலாம், அதனால தான் இன்னொரு ஜென்மம் எடுத்திருக்கான். அப்ப இந்த ஜென்மத்திலேயாவது அந்த பிராரப்த கர்மாவை கழிச்சாகணும். அதுக்காக இவன் வந்து அப்ப நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தான்னா அப்ப அந்த புண்ணியத்துடைய பலனை இப்ப அனுபவிக்கிறான் இல்லையா? அப்ப நிறைய பாவம் பண்ணியிருந்தானே இப்ப பண்ணிருக்கிற பாபத்தை அனுபவிக்கிறான். அதனால நம்ம பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்ற போது என்ன எல்லாம் என் பிராரப்தம்னு சொல்ற போது என்ன, இந்த ஜென்மால பண்ணதுன்னு மட்டும் இல்ல, இதுக்காக எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோமோ, அந்த இந்த ஒரு அலோகேட் பண்ணி வச்சிருக்கோமோ, அதுல இருக்கிற புண்ணியத்தையும் பாபத்தையும் நாம பலன் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கிற போது இன்னொரு பாகவதனை பார்த்து நாம அவனை வந்து கௌரவத்தை குறைச்சு அவனை வந்து ஒரு தூஷணை பண்றதுக்கோ அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு யோக்கியத்தையும் ரைட்ஸும் நமக்கு கிடையாது. ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவனுக்கு வந்து சமம் இல்லையா? அதோட மட்டும் இல்லாம பெருமாள் வந்து என்ன எதிர்பார்க்கிறான், நாமெல்லாம் வந்து பகவத் பக்தனா மட்டும் இருக்கணும்னு இல்ல, பாகவத பக்தனாவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். ஏன்னா நம்ம முன்னாடியே என்ன சொல்லியிருக்கோம், பகவத் பக்திங்கிறது பாகவத பக்தி பர்யந்தம் போறது. ஒரு பாஸ்னாக்க பாசுடைய குழந்தைகள் சுற்றத்தாலாம் இருக்காங்க, அவளெல்லாம் திட்டி இது பண்ணிட்டே போய் பாச மட்டும், சார் நீங்க மட்டும் தான் உங்ககிட்ட தான் நான் சேலரி வாங்குறேன், ஆனால் உங்களை மட்டும் தான் மதிப்பேன், உங்க பசங்க உங்க இதெல்லாம் ஒய்ஃப் எல்லாம் எதுக்காக மதிக்கணும் அப்படின்னு கேட்டா அவன் சும்மா இருப்பான் அந்த பாஸ். அது மாதிரி இந்த எல்லாரும் பாகவதால் எல்லாருமே, பாகவதால எல்லா ஜீவர்களும் எல்லாருமே எம்பெருமானுடைய குழந்தைகள்ங்கிறதுனால நாம அனாவசியமா அவளை தூஷிக்கிறதோ அவள்கிட்ட அபசாரப்படுறதோ கூடாது. அதை பெருமாள் சகிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம். பகவத் பக்தி பகவான்கிட்ட நம்ம அபசாரப்பட்டா அது கூட அவன் பெருசா லட்சியம் பண்றதில்லை. ஏன்னா அவனுக்கு நம்மளுடைய நாம அவனை வந்து கௌரவம் பண்றதோ இல்ல நம்மளுடைய துவேஷமோ அவனுக்கு வந்து ஒரு பொருட்டே இல்லை. நம்மெல்லாம் ஒண்ணும் இல்லை அவனை பொறுத்த வரைக்கும். ஆனா பாகவதால் எல்லாரும் அவனுக்கு வந்து எல்லாரும் குழந்தைகள்ங்கிற போது, எல்லாருடைய சரீரத்திலையும் அவன் தான் அந்தரியாமையா இருக்காங்கிற போது அவன் வந்து பாகவத அபசாரத்தை பொறுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொன்னான். இன்னொரு விஷயம் சொன்னா, இந்த பல உபாயங்கள் இருக்கு, அதாவது மோட்சம்ங்கிறதுக்கு வந்து பக்தியோ பிரபத்தியோ தான் உபாயம்னு பெரியவா சொல்லிட்டா. ஆனா இப்படி ஒரு வாதங்கள் போயிட்டு இருக்கு. நாம சங்கீர்த்தனமோ அந்த ஊர்ல இருந்தால் அந்த கஷேத்திரத்தில் இருந்தாலே மோட்சம் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் சொல்றா, நாம சங்கீர்த்தமே சாட்சாத்தா மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்கே, பல வாதங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதனால பிரபத்தியை மட்டும் வசதியா சொல்லணும் அப்படின்னா, அந்த நாம சங்கீர்த்தனமோ இல்ல ஒரு திவ்ய தேச வாசமோ இதெல்லாம் சாட்சாத்தா மோட்ச பிரதத்துவம் கிடையாது. இதெல்லாம் மோட்ச பிரதத்தை கொடுத்துறாது. எதுக்காக சொல்றா, நாம சங்கீர்த்தனம் பண்ணினாக்க அந்த பகவத் நாமாவுடைய ஒரு பிரபாவத்தினால நமக்கு ஒரு நல்வழி கிடைக்கும். அங்க இருக்கிற அதனால அங்க வந்திருக்கிற ஏதோ ஒரு பெரியவாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விடும், ஒரு 4 நல்லவாளை பார்ப்போம், அவளுடைய கட்டாட்சம் நமக்கு இன்னும் நன்மை விளையும், அது நம்மள நல்ல வழியில கொண்டு போகும், அப்புறம் ஒரு காலட்சேபம் பண்ணணும்னு தோணும். இப்படி எல்லாம் பகவானுடைய நாம பிரபாவத்தினால அதெல்லாம் நம்ம மனசுல பூந்து அதனுடைய பிரபாவத்தினால நமக்கு ஒரு நல்வழி கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அது மோட்சத்துக்கான மோட்ச சாதனத்தை நமக்கு காமிச்சு கொடுத்து அப்புறம் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கிறதுங்கிறது பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ தான். நம்மளால பக்தி பண்ண முடியாதனால பிரபத்தி பண்றோம். பிரபத்தி பண்றவனுக்கு பெருமாள் என்ன பண்றார், நம்ம பக்தி பண்ணி இருந்தால் என்ன அதுக்கான இதுவோ பலனோ அதை தானே அந்த பக்தியுடைய ஸ்தானத்துல இருந்து நாம பக்தி பண்ணதா அதை வந்து இது பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பிரபத்திக்காக கொடுக்கறான், பலன் கொடுக்கறான்னு சொன்னோம். அதனால அது மாதிரி அந்த கஷேத்திரத்தில் எடுத்துட்டாலே மோட்சம் அப்படின்னா அப்படி இல்லை. அந்த கஷேத்திரம் நிறைய பெரியவா வர கஷேத்திரமா இருக்கலாம், அதனால அவளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கலாம், அதனால நமக்கு ஒரு மோட்ச சாதனத்துக்கான வழி உண்டாகுமே தவிர சாட்சாத்தா அந்த ஊர்ல இருந்தாலே இப்ப கங்கையில குளிச்சா மோட்சம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கங்கையில இருக்கிற அந்த மீன் மிச்ச இதெல்லாம் இருக்கு, பிராணிகள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் அப்ப மோட்சம் கிடைச்சிடணும், பிரபத்தி வேண்டவே வேண்டாமே, அப்படி கிடைக்கிறதோ இல்ல. அதுவும் வந்து எத்தனை நாமளும் அந்த மாதிரி ஏதோ காலத்துல ஒரு கங்கையில இருந்திருக்கோம், ஒரு மீனாவோ புழுவாவோ ஏதோ இருந்திருக்கும். அதனாலதான் அங்க இருந்த பாகவதாருடைய திருவடி பட்டத்தினாலையும் இன்னும் பல பேருடைய கட்டாட்சத்தினாலையும் நம்ம இந்த ஒரு ஸ்திதிக்கு வந்திருக்கோம். ஒரு மனுஷ ஜென்மா எடுத்து அதுலயும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ ஜென்மாவா எடுத்து அதுலயும் பிரபத்தி பண்ணிட்டு ஒரு பிரபன்னனாகி இதெல்லாம் கிடைச்சிருக்கிறதே நம்ம முன்னாடி ஒரு கஷேத்திர வாசமோ நாம சங்கீர்த்தனமோ பண்ணிட்டதுனால்தான். அதனால இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற நாம சங்கீர்த்தனம்லாம் வந்து ஒரு அனுபவத்துக்காகவே தவிர சாட்சாத்தா அது மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்றது இல்லை. நம்மளுக்கு தான் மோட்சம் மட்டும் சித்தமாயிட்ட பிரபன்னனுக்கு. பிரபத்தி பண்ணிக்காத விஷயத்திலையும் நாம சங்கீர்த்தனமோ கஷேத்திர வாசமோ அத மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மோட்சத்துக்கான வழியை காட்டும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான விஷயம். அதனால இது தெரிஞ்சுக்கணும். அதனுடைய இது ஒவ்வொன்றுத்திலையும் பாவன தமம் அப்படின்றது ரொம்ப பரம பாவனம். பகவன் நாமாங்கிறது வந்து பத்தித பாவன சொல்றமே, பத்திதர்களுக்கெல்லாம் பாவனமானது அப்படின்னா சாட்சாத் மோட்ச சாதனம் அர்த்தம் இல்லை,
பரம்பரா சாதனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தினால அந்த மோட்சத்துக்கான வழி நமக்கு கிடைக்கும். 4 பெரியவாளை பார்ப்போம், வாழ்க்கை ஆசிரியப்போம், இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதுக்காக சொன்னா சாங்கேத்தியம் பாரிஹாசியம் சோபம் ஹேளனமேவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சொன்னாலும் வந்து பகவான் நாமாவுக்கு வந்து அவ்வளவு வஸ்து மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னாக்க நீ வந்து பரிகாசமாவே நீ சொல்லின்று அப்படின்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்ல. பகவான் நாமாவுடைய பிரதாபமானது, அதனுடைய வைபவமானது நம்மளுக்கு நல்வழி காட்டும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாம் அதை பொறுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் வேதாந்த கிரந்தங்கள் காலட்சேபம் பண்ணும்போது இந்த மாதிரி ரசமான விஷயங்கள் பலதை தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன, ஒரு பிரகாரத்துல ஏதோ ஒரு பிரகாரத்துல பகவத் சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக இந்த சொன்னது. இந்த சாங்கேத்தியம் பாரியாசம் அப்படின்ற சொல்ற வாக்கியங்களோ இல்ல கோபிய காமாது பயாத்கம் சகா துவேஷா சைத்தியாதயா அப்படின்லாம் சொன்ன போதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து கோபிகள்லாம் வந்து வேற எதுவுமே அவ பண்ணல, ஆச்சார அனுஷ்டானம்லாம் கிடையாது, எம்பெருமான்ட்ட வந்து பிரீத்தியோடவே இருந்தா அதுவே அவளை வந்து நல்ல வழியை காமிச்சிருக்குன்னு சொல்றதோ, பயாத் கம்சகான்ற போது கம்சன் வந்து எம்பெருமான்ட்ட இருந்த பயத்தினாலே வந்து அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கும் அப்படி அர்த்தமா? அது இல்ல. ஏதோ ஒரு பிரகாரத்துல நமக்கு பகவத் சம்பந்தம் வேணும் அப்படின்ற அதனுடைய ஒரு விற்த்தாந்த பிரபாவத்தை சொல்றதுக்காக வந்து தவிர எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும், அப்படியே வந்து வாக்கியத்தை கொண்டோ இல்ல பதத்தை கொண்டோ அதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துட கூடாது. அந்த பிரகரணம்னா என்ன, கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எந்த கான்டெக்ஸ்ட் அது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக அதெல்லாம் வந்து தவிர பரிசா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பக்தியோ பிரபத்தியோ தான் நமக்கு மோட்ச சாதனம். நம்ம பக்தி பண்ண முடியாதவர்களுக்கு பிரபத்தி ஒன்றே உபாயம் அப்படிங்கறத புரிஞ்சுதான் நம்மளாம் இப்ப பக்தி பண்ணிருக்கோம். இப்படி பிரபத்தியுடைய உபாயத்தை குறைச்சும் பேசக்கூடாது, ஜாஸ்தியாகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் இன்னும் விப்புலமாக ரொம்ப விளக்கமா இதுல இருக்கு. ஸ்ரீமத் ரகசியத்தை சாரத்துல இதுக்காகவே 2 அதிகாரம் எழுதியிருக்கார். பிரபாவ வியவஸ்தாதிகாரம்னு ஒண்ணு, சரியான வியவஸ்தை பண்ணி அதனுடைய லிமிட் பண்றது, அதனுடைய பிரபாவத்தை குறைச்சும் பேசாம எழுத்தியும் பேசாம அந்த குறைக்காம இருக்கிறதா பிரபாவ ரக்ஷை, அதனுடைய பிரபாவத்தை குறைச்சு பேசாம இருக்கிறதா அதோட ரக்ஷை பண்ணி காமிக்கிறது. அப்படிலாம் வந்து அது எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்றத யதார்த்தமாக சொல்றதுனா நம்ம சம்பிரதாயமே வந்து ஆர்டிபிஷியலான சம்பிரதாயம் இல்லை. நம்ம மதம் எதுவும் ஆர்டிபிஷியலா எதையும் தூக்கி கொடுக்காது, இருக்கிறது இல்ல இருக்குன்னு தான் சொல்லும், உள்ளது உள்ளபடி சொல்றதுதான் நம்ம சம்பிரதாயம். அதனால அதை அழகா புரிஞ்சுக்கணும். இப்போ இது சொன்னார், இப்பேற்பட்ட ஒரு கிருபை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு கூட காரணம் என்ன, இந்த நம்ம பண்ற பிரபத்தி அதெல்லாம் வந்து உபகரணங்கள் தான் நம்ம சொல்லிட்டே வரோம். பிரபத்தியே சாட்சாத்தா நமக்கு கொடுத்துறது இல்ல, பிரபத்தினாலே வசீகரிக்கப்பட்ட எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை அருளுகிறான் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னோம். இது வரைக்கும் இந்த சரணாகதி பிரபாவத்துல இவ்வளவு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதுல பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த பெருமாளுடைய கிருபை அப்படிங்கறத இதுவா வச்சுதான் நம்ம இப்ப தயாசதகம் அனுசந்தானம் பண்ணிருக்கோம் நித்தியப்படி. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின ஒரு ஸ்தோத்திர ரத்னத்திலையும் எம்பெருமானுடைய கிருபை எவ்வளவுங்கிறதான் சுவாமி ஆள வந்தாரு, நிறைய பறக்க சாதிச்சார், அதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னொரு சுரந்து இப்படிலாம் வந்து ஒவ்வொரு அவதாரிலையும் பெருமாள் காமிச்சுட்டே இருக்கான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒருத்தன் வந்து பிறப்பினாலேயே வந்து ரொம்ப வசதியானவன் ஆயிட மாட்டான். அந்த வசதியான பிறப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கிறது அவன் யூட்டிலைஸ் பண்ணி காட்டாங்க. அந்தந்த பிறப்புக்கு உண்டானது பெருமாள் கொடுத்திருக்கிற குலாச்சாரங்களை, அவருடைய தர்மானுஷ்டானங்களை, தர்மத்தை விகிதமான சாஸ்திர விகிதமான தர்மங்களை ஃபாலோ பண்ண வேணும். ஃபாலோ பண்ணிட்டு எம்பெருமான்ட்ட பிரபத்தி பண்ணிட்டு அகிஞ்சரனையும், நான் அகிஞ்சரன், எனக்கு அனன்ய கதி வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லி பெருமாள்ட்ட பிரபத்தி பண்ணினவன் பிரபன்னன். அவனுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்து இகபர சௌக்கியங்களை கொடுத்து பெருமாள் நம்ம ரட்சிக்கிறான். இதுக்கு அவனுடைய கிருபை காரணம் அப்படின்றது இது வரைக்கும் தெரிஞ்சது. இந்த சரணாகதி வைபவத்துல இவ்வளவு விஷயங்கள் நாம கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடா இவ்வளவு விஷயங்கள் நிறைய பார்த்திருக்கோம். இதுல அங்கங்க வர இதுக்கு மேலேயும் சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கலாம். அதை வந்து அடியனால அதை வந்து கிளியரா புரியற அளவுக்கு சொல்ல முடியாதனாலும் இருந்திருக்கலாம், என்னுடைய கெப்பாசிட்டி இல்லாதனாலும் இருந்திருக்கலாம், அல்லது வேற நடுவில் அந்த கேப்ஸ் இருந்திருக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல. உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுன்னா எனக்கு தனியாக இந்த குரூப்லயே போடுங்க, அதை இது பண்ணலாம், அதுக்கு வந்து உண்டான சமாதானங்கள் கிடைக்கும். இந்த பிரபாவ வியவஸ்தை பிரபாவ ரக்ஷா அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சங்கிரமா சொல்லிட்டோம். இதுல இருக்கிற விஷயங்களை ஜாஸ்தி வெளியில இதுவா சொல்ல முடியாது இன்னிய நிலைமையில. அதனால அதுக்கெல்லாம் வந்து காலக்ஷேபம் கேட்கிற போது அந்த ஆச்சாரியர்கிட்ட நன்மை விசதமா கேட்டுக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு ரொம்ப முக்கியமான 2 ஸ்ரீசுக்திகள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ரீசுக்திகள். சுவாமி தேசிகனுடைய அடைக்கல 10 தமிழ்ல தேசிக பிரபந்தத்திலிருந்து, சம்ஸ்கிருத ஸ்ரீசுக்தி ஞாச தசகம், அதுல ஞாசத்திரையின் 3 இருக்கு இல்லையா, ஞாச திலகம், ஞாச விம்சதி, ஞாச தசகம் இருக்கு.
குறைஞ்சபட்சம் ஞாச தசகமாவது தெரிஞ்சுக்கணும் அர்த்தத்தோட. இது வந்து நம்ம அந்த ஒர்க் ஷாப் சேலையூர்ல பண்ண ஒர்க் ஷாப்ல ஞாச தசகத்தை பூர்த்தி அடுத்தோம். அதுல இல்லாதவா சில இந்த குரூப்ல இருக்கிறதுனால அவளுக்காக நாம இன்னொரு தடவை அதையும் சொல்றோம். முதல்ல அடைக்கல பத்துன்னு எடுத்துப்போம். இந்த அடைக்கல பத்துல என்ன பண்ணார், இந்த 10 ஸ்லோகங்களும் வந்து அடைக்கலம், அதாவது அடைக்கலம் அப்படின்னா என்ன, சரணாகதி. இதுதான் இந்த டாபிக், நம்மளுடைய எபிசோடு டாபிக். அந்த அடைக்கலத்தை பத்தியே இவர் வந்து சுவாமி தேசிகன் தனியா ஒரு அழகான ஒரு ஸ்ரீசுக்தியை சாதிச்சார். அந்த பிரபந்தத்துக்கு பேரு அடைக்கல பத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல எந்த ஒரு க்ஷேத்திர திவ்யதேசத்துல எந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்துல பிறந்து அங்கே வளர்ந்தாரோ அந்த எம்பெருமானாகிய தேவப்பெருமாள் கிட்டே வந்து பிரபத்தி பண்றார் சுவாமி தேசிகன் இல்லையா. அப்புறம் எல்லா பெருமாட்டையும் அந்தந்த பெருமாள்கிட்ட பத்தி அவளை மங்களாசாசனம் பண்ற போது அங்க ஒரு பிரபத்தி மார்க்கமாக சில விஷயங்கள்லாம் சொல்றார். அது இருக்கட்டும், அது அந்தந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ற போது அது சொல்லியிருக்காரு. அதை நம்ம அந்தந்த ஸ்தோத்திரபாடம் வரும்போது பார்ப்போம். ஆனா பெரும்பாலும் இங்க தேவப்பெருமாள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதுல முதல் பாசுரமாக என்ன சொன்னார், இதுல வந்து என்ன விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த அடைக்கலப்பத்துல அப்படின்னா, இந்த இந்த பிரபத்திக்கு தேவையான அங்கங்களை பத்தி சாதிக்கிறார் இல்லையா. அப்புறம் வாக்கிஞ்சன்யம்னா என்ன, அனநிகதித்துவம்னா என்ன, இதை பத்தி நாம என்ன விஷயங்கள்லாம் இப்ப நாம பார்த்திருந்தோமோ, இத்தனை நாள் இத்தனை 8 வாரங்களா என்னெல்லாம் பார்த்திருந்தோமோ, 8 கிளாஸா என்ன பார்த்திருந்தோமோ, அது அத்தனை விஷயங்களும் சுருக்கி இதுல சொல்லப்படுறார். அது எப்படி இதுல வந்து பிரயோகம் பண்றாரு அப்படின்னு நம்ம இதுல இருந்து பார்ப்போம். பாசுரங்கள்ல இருந்து முதல் பாசுரம், பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழின் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேன். எல்லாருக்கும் அது அடைக்கலம் பத்தி தெரியும் இல்லையா. அது முதல் பாசுரம் இது. இதுல என்ன சொல்றார், இந்த முத்தி தரும் காஞ்சி அப்படின்னா முக்தி தருவதாக ஒரு 7 தேசங்கள் பிரதேசங்களை கஷேத்திரங்களை சொல்லியிருக்கார், சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதா மோட்சதாயக்காக அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஸ்லோகம். அதுல 7 முக்தி கஷேத்திரங்களாக சொல்லப்படுகின்றன. 7 கஷேத்திரங்கள் முக்தியை கொடுக்கறதா, மோட்சம் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். கஷேத்திரவாசம் மட்டும் முக்தி இல்லை, அங்க வந்து ஒரு உபாயமாக அது அமையிறது. அந்த கஷேத்திரத்துடைய பிரபாவத்தை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு. அதுல என்னென்ன இப்போ, அயோத்தியா, மதுரா, காசி, காஞ்சி, மாயா அப்படிங்கிறது வந்து ஹரித்வார், அவந்தி அப்படின்னா உஜ்ஜயினி, பூரி, துவாரவதி இப்படின்னு 7 கஷேத்திரங்களை சொல்லிது. முக்திக்கு அருள் தரும் இந்த மாதிரி 7 கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லிது. அதுல இன்னும் மகாகவி கூட இந்த காஞ்சியை பத்தி சொல்றான். காளிதாசன் சொல்ற போது புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு காஞ்சியோடைய அதனுடைய உன்னதியை வந்து சொல்றான். இந்த காஞ்சி தேவப்பெருமானுடைய ஒரு இது சொல்ற போது, சரித்திரம் வைபவத்தை சொல்ற போது, ஆதி சுவாமி தேசிகனே அத்திகிரி மகாத்மியத்தில் சாதிக்கிறார். அவன் எப்பேற்பட்ட பெருமாள், தேவப்பெருமாள்ங்கிற பேரொருளாளன்னா 4 யுகத்தில் இருந்திருக்கான். ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதர், காதல் உயர்த்த களிற்றை திரேதையில் காத்தளித்து, திரேதாயுகத்துல. அப்புறம் என்ன, வாதியர் தேவகுருவுக்கு இறங்கி துவாபர யுகத்துல. அப்புறம் இங்க கலியில் எப்படி எழுந்திருந்திருக்கான், சோதி அனந்தன் கலியில் தொழுதழ நின்றனரே அப்படின்னு தேவப்பெருமாளை பத்தி 4 யுகத்திலையும் இருக்கிறவனாக சுவாமி தேசிகனே மங்களாசாசனம் பண்றார். இந்த காஞ்சிக்கு, ஏன்னா இந்த காஞ்சியை பிரதானமா தேவப்பெருமாளை பத்தி அவர்கிட்ட சரணாகதி பண்ணதுனால இந்த விஷயங்கள் அந்த ஊரை பத்தி நம்ம சொல்றோம். இந்த ஒட்டியானம் இருக்க, இந்த பூமி பிராட்டிக்கு ஒரு ஒட்டியானம் போல இருக்கான் இந்த காஞ்சி பிரதேசம். அந்த காஞ்சி கஷேத்திரமே ஒரு ஒட்டியானம் போல இருக்கு. காஞ்சினாலே அதான் அர்த்தம் இல்லையா, மேகலான்னு அர்த்தம். இந்த பூமிக்கு இந்த காஞ்சி கஷேத்திரங்கிறது ஒரு மேகலையா இருக்கு, ஒட்டியானமா இருக்கு அப்படின்னு சொன்னா. இப்பேற்பட்ட ஒரு உத்கிருஷ்டத்தை உடையது இந்த காஞ்சி கஷேத்திரம். அப்படின்னா எந்த ஒரு இடத்துல பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள்லாம் எங்க அவிச்சின்னமா கிடைக்குமோ அத மாதிரி ஒரு இடத்துல பாகவதால் வசிக்கிற இடம் தான் வந்து ஒரு பிரபன்னனுக்கு பிராயேன ஔச்சித்யம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டது. அந்த விஷயத்தை அதோட அது போறோம். இப்போ இந்த இதுக்கு வருவோம், பாசுரத்துக்கு வருவோம். பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் அப்படின்னா என்ன சொன்னார், பக்தி அப்படிங்கிறது, பக்தியோடைய ஆதிசரிவு தான் வந்து பத்தி. பக்திங்கிற பதம் தான் வந்து பத்தின்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பக்தி முதலாமவற்றில் என்ன, பக்தி ஆதி அப்படின்னு நம்ம சமஸ்கிருதம் சொல்றோமே, அதுதான் பத்தி முதலாமவற்றில். அப்படின்னா என்ன, கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்கள் 3 சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 3 யோகங்கள்ல இந்த உபாயங்கள், இதெல்லாம் உபாயங்கள் தானே. அந்த உபாயங்கள்னால பதி எனக்கு கூடாமல், பதினாக்க யாரு, சர்வேஸ்வரன்.
அந்த சர்வேஸ்வரனை என்னால் அடைய முடியாது. பக்தியோக, ஞானயோக, கர்மயோகங்கள்லாம் அந்த 3 யோகங்கள் உபாயங்கள். இது போன்ற உபாயங்கள்னால, பக்தி யோகம் முதலான உபாயங்களினாலே எம்பெருமானை நான் அடைய முடியாது அப்படின்னு எனக்கு அதெல்லாம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால என்ன பண்ணினேன், எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விழும் காகம் போல். அவன் மேலோட அர்த்தத்தை மட்டும் நாம சொல்லிட்டு போறோம், ரொம்ப விளக்கல இருக்கலாம், அவகாசம் இல்லைன்றதுனால. எத்திசையும் உழன்று எல்லாருக்கும் வந்து காக்காசுர விருத்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவன் பிராட்டியை வந்து தீண்டினான். அதனால வந்து எம்பெருமான் கோபப்பட்டு பிரம்மாஸ்திரத்தை அந்த புல்லையே வந்து திரும்பவே கிள்ளி போட்டு அது பிரம்மாஸ்திரமா பிரயோகிச்சார். அது துரத்திட்டு போச்சு காகத்தை. எல்லா லோகங்களையும் போய் வந்தது. அவன் அப்பாவும் காப்பாத்தல, அம்மாவும் காப்பாத்தல, அந்த தேவதைகள் வேற எதுவுமே காப்பாத்தல, பிரம்மருத்ரா உட்பட யாரும் காப்பாத்தல. கடைசியில போய் நொந்து போய் கீழே விழுந்து நீங்க ராமனுடைய திருவடியில வந்து விழுந்தது. அப்ப கூட வந்து இங்க சரணாகதி பண்ணணும்னு வேலை. அவன் கீழே விழுந்ததையே தனக்கு அவன் சரணாகதி பண்ணதாக எடுத்துட்டு அவனை ரட்சித்தார். இருந்தாலும் அந்த இடத்துல அதே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ சரணாகதி பண்ணதாக அவனை காப்பாற்றணும்னு அவர் பெருமான் நினைச்சாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், தண்டனை எல்லாம் பண்ணிருக்கணும் இல்லையா. நாம வச்சதுக்கு முன்னாடி வச்ச பூர்வபக்ஷ வாதத்தின் பிரகாரம் அங்க கூட என்ன பண்ணார், பண்ணின தப்புக்கு ஒரு தகு தண்டனை, அவனை கொண்டிருக்கணும். என்ன பிரம்மாஸ்திரம் அவன் அதை கொண்டிருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கிருப்பையினாலே என்ன பண்ணினார், சரி ஒரு லகுவான தண்டனை கொடுப்போம், ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டார். காகத்து ஒரு கண்ணு தான், அந்த ஒரு கண்ணை வச்சுதான் எப்படி பார்ப்போம். அதனால காக்கத்துக்கு கண்ணழிவை செய்த காப்புத்தனே அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அப்போ என்ன, ஒரு கண்ணை மட்டும் எடுத்து விட்டார். அப்ப என்ன தெரியுது, எப்படிதான் சரணாகதி பண்ணிட்டாலும் பண்ணின தப்புக்கு ஒரு லகு தண்டனையாவது இருந்தாகணும் இல்லையா. இப்போ அப்ப என்ன, அப்போ எத்திசையும் முழன்றோடி எல்லா திக்கும் ஒவ்வொரு திக்கும் போய் தனக்கு லட்சணம் கொடுன்னு கேட்டு ஒருத்தர்கிட்டையும் பலிக்காம, தன்னுடைய பிரார்த்தனை பலிக்காம கடைசியில இங்க எபெருமான்கிட்டயே வந்து விழுந்தான், ராமன் கிட்டேயே. அது போல இழைத்து விழும் காகம் போல் அந்த காகத்தை போல என்ன பண்ணார், முக்தி தரும் நகர் 7இல் முக்தி தருவதாக சொல்லப்பட்ட அந்த 7 நகர்களில் முக்கியமானதான இந்த காஞ்சியில, புண்ணிய நகரமான இந்த காஞ்சியில என்ன அத்திகிரி அருளாளருக்கு நான் அடைக்கலம் புகுந்தேன். இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தது, இந்த பாசுரம் ஆக்கிஞ்சன்யம் அனநிகதித்துவம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கமே, அதுதான் இந்த எத்திசையும் முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல். என்னால் எதுவும் நடக்காது, வேற உபாயத்திலும் பக்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல், எனக்குன்னு வேற யோகங்கள் எந்த உபாயங்களும் எனக்கு தெரியல. அந்த வேற எந்த உபாயத்தினாலும் எம்பெருமானை அடைய முடியாதுன்றது எனக்கு தெரிந்ததுனால, எப்படி வந்து வேற எந்த உபாயமும் பலிக்காம வந்து அந்த காகம் எப்படி கீழே விழுந்ததோ, யாராலையும் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு தெரிஞ்சு காகம் எப்படி கீழே விழுந்ததோ, அத மாதிரி நான் வந்து இங்க உன்னுடைய திருவடியிலே சரணடைந்தேன், எங்க தேவப்பெருமானுடைய பேரொருளானுடைய திருவடியிலே சரணடைந்தேன் அப்படின்னு சாய்ச்சார். தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்தினார். நாம் இது வரைக்கும் ஆக்கிஞ்சன்யம் பார்த்துட்டு இருந்தோமே, அந்த ஆக்கிஞ்சன்யத்தை இந்த இடத்துல இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் சுவாமி தேசிகன். இப்போ அடுத்த பாசுரத்துல அனநிகதித்துவத்தை சொல்றார். ஏன்னா நாம் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் இந்த பாசுரங்கள்ல எப்படி சாதிக்கிறார் சுவாமி அப்படின்னு நாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இப்ப முதல் பாசுரத்துல ஆக்கிஞ்சன்யம், தன்னா கைமுதல் இல்லாமை, என்னால என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் பார்த்தோம். அடுத்த பாசுரத்துல அனநிகதித்துவம், வேற யாரும் எனக்கு கதி இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்றார், சடைமுடியன் சதுமுகன் என்று இவர் முதலான் தரமெல்லாம் அடைய வினை பயனாகி அழிந்துவிடும் படிகண்டு கடிமலரால் பிரியாத கச்சிநகர் அத்திகிரி இடமுடைய வருளாளர் இணையடிகள் அடைந்தேனே அப்படின்னு சாதிச்சா. இரண்டாவது பாசுரம் சடைமுடியன், சடைமுடியன்னாக்க சிவன், சதுர்முகன்னாக்க சதுர்முக பிரம்மா. இப்போ அந்த சடைமுடியனான ருத்ரனோ அதாவது சிவனோ, சதுர்முகன் என்று சொல்லப்பட்ட பிரம்மாவோ, இவர் முதலாம் தரமெல்லாம், இவர்கள் முதலாக அவர் 2 பேர் மட்டும் இல்ல, இவர்களை உள்ளடக்கிய இவர்கள் போல இருக்கிற இத்தனை தேவதைகள், எல்லா தேவதைகள் யாரெல்லாம் இருக்காளோ, என்னென்ன பேர்ல இருக்காளோ, அவ யாராலும் என்ன இவர்களை முதலாக கொண்ட அந்த பெருமையெல்லாம் என்ன ஆகுது, அடைய வினைப்பயன் ஆகி அதெல்லாம் அழிந்து விடும்படி கண்டு அப்படின்னா அவளுடைய பெருமை எல்லாம் வந்து ஒரு லிமிடெட் பீரியட் தான். ஏன்னா பிரம்மா உட்பட சாட்சாத் சேப்பதி உட்பட தவிர வேற யாருக்கும் வந்து நித்தியத்துவம் கிடையாது. பிரம்மாவே ஆனாலும் சிவனாகவே ஆனாலும் அவளுக்கு ஒரு காலம் வரைக்கும் தான் அவ இருப்பா இல்லையா. இன்னைக்கும் இருக்கிறவங்க சாஸ்திரமா இருக்கிறவங்க சிவப்பதி எம்பெருமான் மட்டும் தானே. அதனால அவளுடைய பிரபாவங்கள்லாம் கூட வெரி லிமிட்டட் அப்படின்றது நான் தெரிஞ்சுட்டேன். சடைமுடியன் சதுமுகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அவருடைய பிரபாவம் எல்லாம் அடைய வினை பயனாகி அழிந்துவிடும்படி கண்டு, அதையெல்லாம் அழிந்துவிடும் தன்மையை உடையது அப்படின்றத நான் நன்னா ஆலோட்டி அதாவது ஆராய்ந்து பார்த்து, அதனால என்ன பண்ணினேன், கடிமலரால் பிரியாத கச்சிநகர் அத்திகிரி. கடிமலரானாக்க மனமுள்ள புஷ்பத்திலிருந்து தோன்றிய பிராட்டி. அந்த பிராட்டி
என்னைக்கும் பிரியாம இருக்கா. அடிக்கடி நாம சொல்ற மாதிரி அகலகில்லே நிறையும் என்று அப்படின்னு சொல்ற மாதிரி கடிமலரால் பிரியாத கச்சிநகர் அத்திகிரி இடமுடைய அருளாளர், அத்திகிரியிலே எழுந்துள்ள இருக்கிற அருளாளரான தேவப்பெருமாள் அவனுடைய இணையடிகள் அடைந்தேனே. முதல் பாசுரத்துல என்னால் ஆகக்கூடியது ஒண்ணுமே இல்லை, அதனால உன்னுடைய திருவடி அடைந்தேன்னு சொன்னார். அப்ப சரிப்பா, ஒன்னால காத்துக்க முடியாது, மிச்சம் வேற யார்ட்டா நீ போயிருக்கலாமோன்னு எதுக்கா எங்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டார் தேவப்பெருமாள். அதுக்கு சொன்னார், எல்லாரையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு சுத்து. சதுர்முகன், சடைமுடியன், இவ ஆரம்பிச்சு எல்லா தேவதைகள் பார்த்தேன், யாரான என்ன காப்பாற்ற முடியுமான்னு. ஒத்தராலையும் நாகம்னே சொல்லிட்டார். அந்த ஆதிமூலம் நான் நேற்று கஜேந்திர மோட்சத்துல பார்த்தேன். அது மாதிரி நான் நாகம் நசாகம் சொல்லிட்டு, ஐயா உனக்கு மோட்சம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லப்பா, நான் என்னால அது முடியாது, என்னுடைய பவர்ஸே ரொம்ப லிமிடெட் பவர்ஸ் தான், எனக்கு அதெல்லாம் அத்தாரிட்டி கிடையாது, எங்க போனோமோ அங்க போக வேண்டியது சரியான இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் உன்னுடைய திருவடிகள் அடைந்தேனே அப்படின்னு தன்னுடைய அனன்ய கதித்துவம் சொன்ன. வேற யாரும் கதி கிடையாது, அதனால வந்தேன். முதல் பாசத்துல என்னால என்னை காப்பாற்றிக்க முடியல, அதனால நான் உங்ககிட்ட வந்தேன். இப்ப இந்த பாசத்துல வேற யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, கதி இல்லை, அதனால உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சாச்சார். மூணாவது பாசுரம், தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றுமுள்ள உரையாலும் அந்தரங்கண்ட் அடிபணிவார் அனைவருக்கும் அருள் புரியும் சிந்துரவர் பிறையவனால் சீலமல்லது அறியேனே அப்படின்னா. இப்போ இதுல என்ன சொன்னார், சிந்துர வெற்பு அப்படின்னா, சிந்துரம்னாக்க யானைக்கு பேர். இதுல நம்ம இந்த யானையுடைய பல பேர்கள் ஒவ்வொரு பாசத்திலையும் பார்க்கலாம், வெவ்வேறு பேர்களை கொண்டு சொல்றது. சீலம், இந்த சிந்துர வெற்பு இறையவனார். சிந்துரம்னா யானை, வெற்புன்னா மலை, ஆனைமலை, அஸ்திகிரி, அதான் தமிழ் அத்திகிரின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சிந்துர வெற்பு, அதுல இறைவன், அதுல இருக்கிற ஈஸ்வரன் யாரு, பேரொருளாளன். அதனால ஹஸ்திகிரிநாதனான பேரொருளாளன் அவனுடைய சீலம்னா என்ன, அவனுடைய சுவாபாவிகமான அந்த கருணை, அந்த இறங்கி அருள் புரிகிற கருணை, அதை தவிர வேறொன்று அறியேன். சிந்துரவர் பிறையவனா சீலமலது அறியேன், அவனுடைய சீலம் சௌசீல்ய குணத்தை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. சரி, இது எதுக்காக சொல்றார் சுவாமி அப்படின்னா, அந்தரம் கண்டு அடிபணிவார். அதாவது இந்த அந்தரம்னாக்க வித்தியாசம், இந்த இது சொல்றமே ஒரு வியவஸ்தை, அதை தெரிஞ்சுண்டு எதனுடைய வியவஸ்தை, அந்தரம் பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கிற வித்தியாசம். பக்தியோகம் பிரபத்தியோகம் ரெண்டுமே உபாயங்கள் தான், மோட்ச சாதனங்கள் தான். ஆனா பக்தி எவ்வளவு கட்டிக்காம முதல் செட்டிலே சொன்னோம் இல்லையா, பக்தியை விட பிரபத்தி மார்க்கம் எதனால சிறந்தது நம்ம நிறைய பார்த்துட்டோம், பெரிய இண்டெக்ஸே போட்டு காமிச்சோம். அதனால பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கிற அந்தரம்னாக்க இந்த வித்தியாசம் இருக்கே, அதை நன்கு உணர்ந்தவனாக. அப்புறம் தந்திரங்கள் வேறு தந்திரங்கள் இன்றி அப்படின்னா, பக்தியோகம் முதலான வேறு உபாயங்கள் அதெல்லாம் எனக்கு கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுட்டு தமது வழி அழியாது. அதாவது தமது வழின்னா என்ன, ஸ்வதர்மம், தன்னுடைய சாஸ்திரங்களை நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஒரு வர்ணாசிரம தர்மங்கள் இருக்க, வர்ண ஆசிரம தர்மங்கள், அந்தந்த வர்ணத்துக்கு கொண்டபடியான தர்மங்கள். அப்புறம் அந்தந்த வர்ணங்களையே அந்தந்த எந்த ஆசிரமத்தில் இருக்கமோ, பிரம்மச்சரியமோ இல்ல கிரகஸ்தாசிரமோ இல்ல, நமக்கு இப்ப வானப்பிரஸ்தவம் கிடையாது, சன்னியாசாசிரமம், இதெல்லாம் இந்த ஒரு ஆசிரமங்களுக்கு உண்டான தர்மங்கள். அதிலிருந்து வழுவாது, அதிலிருந்து விலகாது மந்திரங்கள் தம்மாலும். மந்திரங்கள்லாம் இந்த எதை சொல்றது, வேதங்களை சொல்றது, வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்களை கொண்டும் மற்றுமுள்ள உரையாலும், அந்த மற்றுமுள்ள என்ன, வேதத்தை மட்டும் சொல்லல, பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள். ஏன்னா வேதத்தால நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, வேற எதால புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் உபபாதனம் பண்ணக்கூடிய வேற வாக்கியங்கள், பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்கள்லாம் இருக்கே, அதை கொண்டும். அப்போ அடிபணிவார் அனைவருக்கும், அதை கொண்டு உன்னுடைய திருவடிகளை சரணடைகிறார்களே அவங்க எல்லாருக்கும் அருள் புரிகிறார் இந்த எம்பெருமான். என்ன சொன்னார், சிந்துரவர் பிறையவனார் சீலமல்லது அறியேன. அப்படி நினைப்பா கண்டுட்டேன், அவருடைய சீலத்தை பத்தி உனக்கு என்ன கண்டுட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ரொம்ப காரியமா அது பேரொருளாளன்றது சொன்னாகரி பண்ணியே, அவருடைய சீலம் அல்லது உனக்கு வேற ஒன்றும் தெரியல, அவருடைய சௌசீல்ய குணத்தையே நான் கதியா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன், அதையே அடைந்திருக்கேன்னு. அப்படி என்ன நீ தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு, அதுவா எனக்கு தெரியுமே, பக்திக்கும் பிரபத்திக்கும் வித்தியாசத்தை பார்த்துண்டு நன்னா தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவா, வேற தந்திரங்கள் வேற எதுவும் பக்தியோகம் முதலான சாஸ்திரங்கள்ல தனக்கு விதிக்கப்பட்ட அந்த உபாயங்கள்லாம் கை கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுண்டு, அதே சமயத்துல தன்னுடைய குலாச்சாரத்தை விடாமல் திரும்ப அதான் சொல்றாரு பாருங்க, பிரபத்தியும் பண்ணிட்டேன்றதுனால எல்லாத்தையும் விட்டுடணும்னு கிடையாது, பிரம்மணர்கள் தான் இன்னும் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னா தமது வழி அழியாது, அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மங்களை விடாமல், அதிலிருந்து விலகாமல். அதோட மட்டும் இல்ல, மந்திரங்கள் தம்மாலும் வேத வாக்கியங்கள் என்ன சொல்றதோ அது பிரகாரம் அதையும் ஒரு பிரமாணமாக கொண்டு
மற்றுமுள்ள உரையால் மற்றுமுள்ள உரையான என்ன மற்றுமுள்ள உரைகள் என்ன பூர்வாச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்திகள் அதையும் கொண்டு அந்த வாக்கியங்களையும் பிரமாணமாக கொண்டு அதையே ஆதாரமாக கொண்டு அடிபணிவார் அனைவருக்கும் இதெல்லாம் கொண்டு இப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனெல்லாம் அப்பேற்பட்ட அடியார்கள் எம்பெருமான வணங்குறாளே அந்த அவ எல்லாருக்கும் அருள் புரிகிறவன் யாரு சிந்திர வெற்பு இறைவனார் இந்த பேரொருளாளன் அத்திகிரி மேல இருக்கிற அத்திகிரி நாதனான இந்த பேரொருளாளன் அவனையே அவனுடைய சீலம் இதெல்லாம் தான் அவனுடைய சீலம் அவனுடைய சௌசீல்யம் என்று என்னது அனைவருக்கும் அருள் புரிவது என்பது அவனுடைய சௌசீல்யம் ஒரு வித்தியாசம் பார்க்காமல் அருள் புரிவது அவனுடைய சௌசீல்யம் யாருக்கு அருள் புரிகிறான் அந்தரங்கண்டு அடிபணிவார் அந்த எந்த அந்தரங்கண்டு பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுண்டு அந்தரங்கண்டு வேற தந்திரங்கள் இன்றி அப்புறம் தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றுமுள்ள உரையாலும் என்ன அடிபணிவார் அனைவருக்கும் இதையெல்லாம் பிரமாணமாக கொண்டு அடிபணியர்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிகிறானே சிந்தரவிற்பு இறைவனார் அப்பேற்பட்ட அந்த பேரொருளானுடைய சௌசீல்யத்தை தவிர வேறொன்றும் நான் அறியேன் அப்படின்னு சாச்சார் இந்த பாசுரத்துல இதுல என்ன எல்லாரும் பிரபத்திக்கு அதிகாரிகள் இதுல எதான இது சொன்னாரா பாருங்க இந்த ஜாதிக்கு தான் மோட்சம் இல்ல இவாளுக்கு தான் விவாதாதிகாரம் சொன்னா பாருங்க சர்வாதிகாரத்தை சொல்லிது இப்படி இருக்கிறவா எல்லாரும் அவாவாளுடைய குலாச்சாரத்தை பார்த்துண்டு பிரபத்தியுடைய பிரபாவத்தை நன்னா தெரிஞ்சுண்டு மேன்மையை புரிஞ்சுண்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு அருள்கிறவன் நம்ம அருளாளன் பேரொருளாளன் அதனால இந்த பாசுரத்தில் சொன்ன விஷயம் என்ன இதனுடைய சர்வாதிகாரத்துவம் எல்லாரும் பிரபத்திக்கு அதிகாரம் ப்ரொவைடட் அவ இது மாதிரி இருந்தாக்க மந்திரங்கள் தம்மாலும் மற்றுமுள்ளவரையாலும் தமது வழி அழியாமல் இருந்து அடிபணிவார் அனைவருக்கும் இவன் அருள் புரிகிறான் அதனால இவனை நான் அடைந்தேன் அப்படின்னு சொன்னார் சர்வாதிகாரத்தை சொல்லிட்டு அப்புறம் பிரபத்தியுடைய பிரபாவத்தை சொன்னார் சரி சுவாமி பிரபத்தி என்ன கொடுக்கறது பிரபத்தி பண்ணிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு சொல்றார் அப்படியேதானே பார்த்துருக்கோமா எல்லாம் கொடுக்கும்னு சொல்றாளே அப்படி அதுல அது டிஃபரன்ஸ் பார்க்காம ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணாம எல்லாருக்கும் அது அருள்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது மாதிரி ஏதான எக்ஸாம்பிள் பிரசிடென்ஸ் இருக்கா நல்லா இருக்கே காகம் இராக்கதர் மன்னர் காதலி கத்திர நாகம் அரண் அயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகம் உயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல்லடி போது அடைந்தேனே அப்படின்னு சாட்சியார் இந்த பாசுரத்துல அப்ப என்ன சொன்னார் நாம இது வரைக்கும் பார்த்த எபிசோட்ஸ் பிரபத்திங்கிறது எப்பேற்பட்ட பலன்களையும் தரவல்லது அப்படின்னு சொன்னோம் அதுக்கெல்லாம் பிரசிடென்ஸ் இருக்கா முன்னாடி இது மாதிரி யாருக்கான கொடுத்திருக்காரா அப்படின்னா கொடுத்திருக்காரு யாரு நாகமலை நாயகனார் நாகமலைன்னா அவனை பாம்பு நினைச்சிடக்கூடாது நாகம்னா யானைக்கும் பேர் ஆனால் இதுக்கு முன்னாடி சிந்திரவிற்பு இறைவனான்னு சொன்னார் இந்த இடத்துல நாகமலை நாயகனார் சொன்னார் ஒவ்வொரு பாசத்துல ஒவ்வொரு மாதிரி அந்த அத்திகிரியை சொல்றார் பதத்தை பிரயோகம் பண்ணி இதுல நாகமலை நாயகனார் அஸ்திகிரிநாதனான பேரொருளாளன் என்ன பண்ணிருக்கார் முன்னாடி காகம் முன்னாடியே பார்த்தது என்னது இவன் காகாசுரன் அவனுக்கு அனுகிரகிச்சார் இராக்கதன் யார் இராக்கதன் விபீஷன் ஆழ்வான் அவன் ராட்சசன்களாக இருந்து அங்கேருந்து அவன் வந்திருந்தாலும் ராவனுடைய தம்பியாக பிறந்திருந்து வந்திருந்தாலும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்புறம் மன்னர் காதலி இல்லையா மன்னர் காகம் இராக்கதன் மன்னர் காதலி கத்திரபந்து மன்னர் காதலினா யாரு பஞ்சபாண்டவாளுடைய காதலி யாரு திரௌபதி அந்த திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணார் அதெல்லாம் நாம திரௌபதி மான சம்ரட்சணத்துல நிறைய பார்த்திருக்கோம் இதும்போது ஸ்தோத்திரத்தம் போது நிறைய பார்த்திருக்கோம் அதெல்லாம் இல்லையா அப்புறம் கத்திரபந்து க்ஷத்ரபந்து அப்படிங்கிற ஒரு ராஜா அப்புறம் நாகம் அப்படின்னா கஜேந்திரன் அல்லது காளியன்னு வச்சுக்கலாம் நாகம்னா காளியனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார் நர்த்தனம் பண்ணி அதை கொல்லாம விட்டார் அவன் நாகபத்தினிக்கெல்லாம் பிரார்த்திச்சா அப்புறம் அவனுக்கு தன்னுடைய திருவடி அந்த இலச்சனை அவன் மேல பொறிச்சு கருடன்ட்டு பயம் இருக்குமாறு அவனுக்கு பயம் இல்லாத மாதிரி அவனை காப்பாத்தி இன்னொரு மடுவுக்கு போக சொல்லி அனுப்பிச்சார் அந்த ரட்சணம் பண்ணார் அந்த அதனால அதுவும் உண்டு அப்புறம் அரண் அப்படின்னா சிவன் அயன் அப்படின்னா இவர் பிரம்மா இவர்கள் முதலான நாகநகரார் தமக்கும் இவ்வளவு மட்டும் இல்ல தேவலோகவாசிகள் அத்தனுக்கும் என்ன பண்ணிருக்கார் இவர் போகம் சம்சார போகம் அவர்கள் குறித்தான போகம் அங்க மேல் லோகத்தில் என்ன போகம் கிடைக்கிறதோ அந்த போகங்கள் உயர் வீடுனாக்க பெருவீடு எது மோட்சம் அப்பேற்பட்ட உயர்ந்ததான பெருமை பொருந்திய மோட்சத்தையும் பெரும்படி பொன் அருள் செய்தமை கண்டு சிறந்து இவர் இந்த பெருமான் தான் இப்பேற்பட்ட அனுகிரகத்தை அவளுக்கெல்லாம் புரிந்திருக்கிறார் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டு நல்லடி போதுனாக்க என்ன அவருடைய திருவடி தாமரை நல்லடி போது அவருடைய சிறந்ததான அவருடைய திருவடி தாமரைகளை அடைந்தேன் யாருடைய திருவடி தாமரைகளை நாகமலை நாயகனார் நல்லடி போது நாகமலை நாயகனான பேரொருளானுடைய திருவடிகளை அடைந்தேன் எதனால இவரெல்லாம் முன்னாடி இது மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கார் யாருக்கிட்ட எல்லாம் காகம் இராக்கதர் மன்னர் காதலி கத்திரபந்து நாகம் அரண்
அயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகம் உயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு, இதனால இப்படிலாம் அவர் பண்ணியிருக்காருன்னு நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுனால நாகமலை நாயகனார் நல்லடி போது அடைந்தேனே அப்படின்னு சாச்சார். இதுல என்ன தெரிஞ்சது? பிரபத்தி எல்லா பலனையும் தருவது, எல்லாருக்கும் தருவது. இந்த ஒரு பட்சிக்கோ இல்ல ஒரு ராட்சசனால அவனை தள்ளி போறதோ இல்லையா, இல்ல ஒரு ஸ்திரீ அப்படிங்கறதுனால திரௌபதி தள்ளி வச்சோ இல்ல, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அந்தந்த சமயத்தில் அவளுக்கு என்னென்ன வேணுமோ இகலோக பரலோக சௌக்கியங்கள் எல்லாத்தையும் அவர் அந்தந்த சமயத்தை வேண்டும்படி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த மகா விசுவாசம் இது வரதுக்காக இந்த எல்லாருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கிறார் சொல்றதுக்காக இது சொன்னார். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன, இந்த மகா விசுவாசம் இப்படி சொன்னாக்க அப்பாடி அதனால வந்தேன், எனக்கு மகா விசுவாசம் இந்த பெருமாள்கிட்ட வந்திருக்கு அதனால வந்தேன்னு சொல்லியாச்சு. ஆக்கி சின்னத்தை சொன்னார், அனன்யகதித்துவத்தை சொல்லிருக்கார், அப்புறம் என்ன சொன்னார், சர்வாதிகாரத்தை சொன்னார், அப்புறம் இப்போ மகா விசுவாசம் ஏற்படுவதற்கான எனக்கு யாரான அவருக்கு சார் அவர் 10 ரூபா கொடுப்பார் அப்படின்னு சொன்னாக்க அவர் உண்மையா கொடுப்பாரான்னு தெரியல சார், நீங்க சொல்றீங்களே கொடுத்துருக்காருன்னா, ஐயோ எத்தனை பேர் பாரு நேற்று கூட 300 பேர் வாங்கிட்டு போயிருக்கான் அவர்கிட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு விசுவாசம் வருது, ஓஹோ அப்ப நமக்கு கொடுப்பார் அப்படின்னு. அதுக்காக இந்த உதாரணங்களா சொன்னாருங்க. இப்போ அதுக்கப்புறம் பிரபத்திக்கு 5 அங்கங்கள் நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோமே, ஆணுகூல்ய சங்கல்பாதி 5 அங்கங்கள் சொன்னமே, எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய சவர்ஜனம், ரட்சிச்சு சொன்னமே, மகாவிசுவாசம், கோப்திருத்த வரணம் இல்லையா, ஆத்மக்ஷேப கார்பண்ய நிதாசனாகதிங்கிற இதுல பார்த்திருக்கோம். அந்த 5 அங்கங்களும் இந்த இடத்துல சொல்றார் எப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு பாசுரத்தை சொல்றார். உகக்கும் அவை உகந்து. இந்த பாசுரத்தையும் நாம அந்த பிபிடி போட்ட போது அதையும் பார்த்திருக்கோம், இந்த பாசுரத்தையும் எடுத்து பார்த்தோம். அதனுடைய விவரணம், அதனுடைய இதுதான் சங்கிரகம் தான் இது. உகக்கும் அவை உகந்து உகவாத அனைத்து மொழிந்து உறவு குணமிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன வரித்து சகத்தில் ஒரு புகழில்லா தவம் அறியேன் மதுக்கட்சி நகர்கருணை நாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே. மதுக்கட்சி நகர் கருணைநாதனை, இது இந்த இடத்துல வந்துருது இல்லையா, வரதன தேப்பெருமாளை குறிக்கிற பதங்கள் என்ன, மதுக்கட்சி நகர் கருணை நாதனை நல்ல அடைக்கலமாய் அடைந்தேனே, இவனையே நான் அடைக்கலமாக அடைந்தேன். இதனால சகத்தில் ஒரு புகழில்லா தவமறியேன், சகத்துல இன்னொரு அடைக்கலம் இல்லாதவனாகிற நான், வேறு கதி இல்லாத கதியற்றவனாகிற நான் என்ன பண்ணுறேன், சரி வேற ஒருத்தரும் கதி இல்லை, வேற உபாயமான இருக்கா, வேற உபாயமும் இல்லை, திரும்ப ஆக்கின் சின்னம் அண்ணன் ரெண்டுத்தையும் சொல்லு. அப்ப என்ன, இந்த மற்ற உபாயத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது என்ன எப்படி இருந்தேன் நான், இந்த 5 அங்கங்கள் எங்க வருது, உகக்கும் அவை உகந்து. எம்பெருமானுக்கு எது திருமுக மண்டல விகாசத்துக்கு அவனுக்கு முகோல்லாசத்துக்கு காரணமாக அமையுமோ, அதாவது என்ன ஆணுகூல்ய சங்கல்பம், அவனுக்கு எது உகப்பாக இருக்குமோ அதை மட்டுமே உகப்புங்கிறதா இங்க உகப்புன்னு வந்தது. உகக்கும் அவை, அவன் உகக்கும் அவை உகந்து, அவன் எதை கொண்டா எதை நான் பண்ணினா அவன் உகப்பானோ, அவனுடைய திருமுக மண்டலத்தில் ஒரு விகாசம் ஏற்படுமோ, ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ, பூரிப்பு ஏற்படுமோ, அந்த விஷயங்களையே நான் இனி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது என்ன, ஆணுகூல்ய சங்கல்பம் இல்லையா. அதான் நாம அங்க பார்த்தோம். உகக்கும் அவை உகந்து, அதையே விரும்பி. அப்புறம் உகவாது அனைத்து மொழிந்து, அவன் உகவாது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காததோ, அவனுடைய திருமுக மண்டலத்தில் ஒரு வாட்டத்தை கொடுக்குமோ, ஐயோ நம்ம கிட்ட நம்ம ஜீவன்ல நாம படைச்ச ஜீவன் இவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லா வசதிகளும் கரணக்கலைவரங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வசதிகளை கொடுத்து பண்ணினான், நல்ல கதியில போடான்னு பண்ணாக்க அவன் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு தப்பா ஒரு சீட்டு கட்டு ஆடுறதுக்கும் இல்லையா. இதுல பார்த்தேன் முகுந்தமாலையில சொன்னாரே, ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முறையில் போ சேதோ பஜஸ்வீதெல்லாம் சொன்னவன், அதுக்காக இந்த கர்ணக்கடையவரன் கொடுத்தா, ஏண்டா காலை கொடுத்துருக்கேன், நல்ல இடங்களுக்கு போ, உபன்யாசத்துக்கு போ, இல்ல கோவிலுக்கு போ அப்படின்னு காலை கொடுத்தாக்க, இவன் இந்த காலை வச்சு எங்க போறான், ஊரா சுத்தின்னு இருக்கான், போய் சினிமா பார்த்துட்டு இருக்கான். சினிமா பார்க்கறதுக்கும் அங்க போய் கியூல இருந்து அதுக்காக உபயோகப்படுத்துறான். ஒரு நாள்ல கோயிலுக்கு போறதில்ல, ஒரு நாள்ல சத்விஷயத்துக்கு போறதில்ல, காலக்ஷேபம் போறதில்ல, ஒண்ணு பண்றதில்லை இல்லையா. அப்புறம் கண்ணை கொடுத்தார். கண்ணை எதுக்காக கொடுத்தது, போய் பெருமாளை சேவி அப்படின்னு கொடுத்தார், நல்ல கிரந்தங்களை வாசின்னு கொடுத்தார், பாகவதால போய் அவளை நாரை பார்த்து சேவிச்சுட்டு வா அப்படின்னு கொடுத்தார். அதெல்லாம் போக கண்டதையும் பார்த்துட்டு டிவி பார்க்கறதுக்கும் புஸ்தகம் நாவல்ஸ் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு கர்ணக்கலைவர்களும் நம்ம ஒன்று நல்லதுக்காக யூஸ் பண்ணிடா, நற்கதி கிடைக்கும், சீக்கிரம் எங்கிட்ட வரலான்னு கொடுத்தா, இந்த பையன் இதெல்லாம் வச்சுட்டு வெறும் பெருமாளை சொல்றதுக்கு வாயை கொடுத்தாக்க உட்காந்து அதை வச்சு நல்ல நாக்கு வச்சு நல்ல ருச்சியா சார்ந்து இருக்கான் இல்லையா. அதுதான் உபயோகப்படுத்துறான். இப்படிலாம் கொடுத்து வீணா போறானே அப்படின்னு சொல்லி பெருமாள் உகக்க மாட்டார், திருமுக வாட்டம் வரும். அப்படிலாம் இல்லாம அந்த வாட்டம் தவிர்க்கும் எல்லா காரியங்களையும் நான் அந்த வாட்டத்தை கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் இனிமேல் தவிர்ப்பேன். அது என்ன, பிராதிகூல்ய வர்ஜனம். அவருக்கு எதெல்லாம் பிரதிகூலமாக, அதாவது எனக்கு உபாய விரோதியாக இருக்குமோ
அவருக்கு பிடிக்காத விஷயங்களோ அசாஸ்திரியமான காரியங்களோ அவருக்கு பிடிக்காதுன்னு என்ன நேரம் சொல்ல மாட்டார், எனக்கு இது பிடிக்காது நீ ஏன் பண்றேன்னு. சாஸ்திரங்கள் அவனுடைய இதுதானே. ஸ்ருதி நம்ம பார்த்திருக்கோம், ஸ்ருதி ஸ்மிருதி மமேவ ஆக்ஞான்னு. சாஸ்திரங்களாம் அவனுடைய ஆக்ஞைகள். அதுல இருக்கிற பிரகாரம் நாம பண்ணினாக்க சாஸ்திரியமான காரியங்களே பண்ணினா அதுதான் உகுக்கும். அவை அசாஸ்திரியமான காரியங்கள் என்னது உகவாதது அனைத்தும் இல்லையா, அவனுக்கு உகப்புக்கு இதுவாக இருக்கிற விரோதமாக இருக்கிற காரியங்கள் அதையெல்லாம் நான் ஒழித்தேன் அப்படின்னு பிராதிகொல்ய வர்ஜனம் சொன்னார். அதுக்கப்புறம் மிக துணிவு பெற உணர்ந்து, இந்த மிக துணிவுன்னா என்ன, உறுதியாக மகா விசுவாசம். அந்த துணிவு இருக்கே, எம்பெருமான் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான் இல்லையா. அதனால் இப்பேற்பட்ட ஒரு மகா விசுவாசம் அவன்கிட்ட வேணும். மூணாவது ஆயிட்டு ஆணுக்குல்ய சங்கல்பம், பிராதிகொல்ய வர்ஜன், யக்ஷிஷரி விசுவாசம் ஆயிட்ட. அந்த விசுவாசமான மகா விசுவாசத்தை அடையதற்கு இதெல்லாம் அதுதான் சாதனம் நமக்கு. அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்காக அப்புறம் என்ன ஆச்சு, உறவு குணம் உணர்ந்து. உறவுன்னா யாருக்கு நமக்கு இருக்கிற உறவு, பெருமாளுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம், ஒழிக்க ஒண்ணாத உறவுங்கிறமே. இந்த இடத்துல பரமாத்மா ரெஃபர் பண்ணது பேரொருளாளன். பேரொருளாளனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு, அந்த சம்பந்தத்தையும் பகவானுடைய குணங்கள். இந்த சம்பந்தம் என்னது, அர்த்த பஞ்சகம். ஜீவாத்மா என்பவன் யார், அவனுடைய ஸ்வரூபம் என்ன, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, இதனால நாம் இத்தனை நாள் நம்ம அவன்கிட்ட போகாம இருந்துட்டோமே, அதுக்கான விரோதிகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோமே. அப்பேற்பட்ட உறவு குணம் உணர்ந்து அவனுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தத்தையும் அவனுடைய குணங்களையும் நாம எல்லாத்தையும் நல்லா அனுசந்தித்து வியன் காவல் என வரித்து அவனை என்ன அவனையே வரித்தோம். கோத்திருத்துவ வரணம், வியன் காவல், இவனே எனக்கு ரக்ஷகன், இவனே எனக்கு நாதன், இவனே எனக்கு நாயகன் அப்படின்னு அவனையே அதிசயிக்கத்தக்க ரக்ஷகனாக அப்படின்னு அவனையே பிரார்த்தித்து என்ன பண்ணும். அப்படி பிரார்த்தித்து என்ன பண்ணணும், மதில் கட்சி நகர்கருணை நாதனை நல் அடைக்கலமாய் அடைந்தேன், அவனையே எனக்கு சுவாமியாக சிறந்த கதியாக அடைந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். ஆணுக்குல்ய அந்த 5 அங்கங்களையும் நாம பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும். அந்த 5 அங்கங்களையும் சொல்றதுக்காக இந்த பாசுரத்தை கொடுத்தார் இல்லையா. அடுத்தது இப்ப இன்னொன்னு என்ன சொன்னார், பிரபத்தியில பல வழிகள் இருக்கு. நாம நடுவுல ஒரு நாள் ரொம்ப சங்கிரகமா பார்த்தோம். பிரபத்தியில பல வழிகள் இருக்கு. உக்தி நிஷ்டைன்னு ஒண்ணு சொல்றா, ஆச்சார நிஷ்டைன்னு ஒண்ணு சொல்றா, ஸ்வனிஷ்டைன்னு ஒண்ணு சொல்றா, பாகவத நிஷ்டைன்லாம் இருக்கு. இது 4 விதமான விஷயங்களை இங்க சுவாமி காமிச்சு கொடுக்கிறார். அதுல இப்ப நமக்கு பிரதானமா நாம பார்த்துட்டு இருக்கிறது உக்தி நிஷ்டையும் ஆச்சார நிஷ்டையும் தான். ஸ்வனிஷ்டைங்கிறது குறைஞ்சு போயிடுது, சுத்தமா அழியல. இன்னும் சில வைதிக இதுல குடும்பங்கள் அது இருந்துட்டு இருக்கு அந்த சம்பிரதாயத்துல. அப்புறம் பாகவத நிஷ்டைங்கிறது பண்றதுக்கு இப்ப அவ்வளவு மனுஷா இல்ல, இதெல்லாம் குறைஞ்சு போயிட்டது. பிரதானமா நிறைய நடந்துட்டு இருக்கிறது இந்த ஸ்ரீசந்நிதிகளை இருக்கா மாதிரி ஒரு இதுவும் உக்தி நிஷ்டையும், இதுல ஆசிரமங்கள் சில இன்னொரு சம்பிரதாயத்தில் இருக்கா மாதிரி ஒரு ஆச்சார நிஷ்டை நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அளவுடையார் அடைந்தார்க்கும் அதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவொழிவார் எமர் என்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவமுடி அருள்வரதர் துவக்கில் என வைத்தேனே இல்லையா. துளவமுடி அருள்வரதர் தேவப்பெருமாள் இந்த பாசுரத்தில் குறிக்கிறதுக்கு என்ன சொன்ன, துளவமுடி அருள்வரதர் அவருடைய துவக்கில் என்னை வைத்தேன், என்னை நிலைநிறுத்தினேன். துவக்குன்னு என்ன, அவருடைய சம்பந்தம், அவருடைய சம்பந்தத்தில் என்னை நான் வைத்தேன் அப்படின்னா. இப்ப இந்த இடத்துல சொல்ற 4 விதமான பிரபத்தி வகைகள் எப்படி சொன்ன, அளவுடையார் அடைந்தார்க்கும், பிரபத்தி விஷயத்துல நல்ல தெளிவான ஞானம், அளவு உடையார் நல்ல ஞானத்தை அடைந்தாருக்கு. அந்த 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 ஞானமுடையவராக இது என்ன பண்ண, சரணமடைந்த ஸ்வனிஷ்டர்கள், அவளுக்கு நல்ல ஞானம் இருக்கு. இந்த சரணாகதி பற்றிய விஷயங்கள்லாம் ஸ்வனிஷ்டை, அவளை போய் பெருமாள்கிட்ட போய் தானே பிரபத்தி பண்ணிட்டார். அது மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருந்தது, குறைஞ்சு போயிட்டா கூட அப்படி அப்புறம் ஒரு பாகம் சுவாமி தேசிகன் காலத்தில் நிறைய இருந்திருக்குதெல்லாம். அதனால அப்படி சுனிஷ்டையாக பண்ணிக்கொண்டவர்கள். அதுக்கப்புறம் அதன் உரையே கொண்டவர்க்கும், அந்த பிரபத்தி வாக்கியங்கள்லாம் இருக்கே அதனுடைய அனுசந்தானத்தையே உபாயமாக கொண்டவர்கள் இல்லையா. யார் இது, உக்தினிஷ்டவர்கள். இப்ப உக்தினிஷ்டர்கள் என்ன பண்றாப்போ, இப்போ ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க அதை திரும்ப சொல்லி பண்றோமே, அந்த உக்தினிஷ்டை சொன்னார் இந்த இடத்துல. அந்த அந்த பிரபத்தி வாக்கியங்களையே திரும்பவும் நாம அனுசந்தானம் பண்ணி அதன் மூலமாக அதை உபாயமாக கொண்டு நம்ம சரணாகதி பண்ணுவது. இது 2வது. 3வது வளவுரை தந்தவன் அருளே மன்னிய. வளவுரை தந்தவன் யாரு, பெருமையுள்ள இந்த ரகசிய வாக்கியார்த்தங்கள் சொன்னாரே, நமக்கு உபதேசித்தாரே இந்த ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனையுடைய அவனுடைய அருளையே கிருப்பையிலேயே நிலைப்பட்டு
அவருடைய அனுகிரகத்தினால இவனுக்கு இனிமே சரணாகதியை பத்தி ஒன்றும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியும் இல்லை அப்படின்னா அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஆச்சாரிய நிஷ்டையிலேயே அவர் உறுதி கொண்டு அதன் மூலமாக பண்ணிக்கொண்டு ஞானம் இருந்தாலும் அதை பற்றிய இந்த ஆச்சார நிஷ்டையிலேயே ஒரு தன்னுடைய மனதை நிறுத்தி அது மாதிரி பண்ணிக்கிறா இல்லையா ஆசிரமங்கள், அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா. ரெண்டும் துல்லியமாக ஒரே மோட்ச பலனை கொடுக்கிறது தான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டு சம்பிரதாயத்திலையும் ஒரு பெரிய வேறுபாடும் இல்லை. பண்ணிக்கிற பிரகாரம் கொஞ்சம் வேறமா இருக்குமே, வழி வேறையா இருக்குமே தவிர ரெண்டும் துல்லியமான கௌரவத்தையும் மதிப்பையும் கொண்டது. அதுல ஒரு பிசகான ஒரு எண்ணங்கள் தோன்றிடக்கூடாது இல்லையா. அதனால இந்த இடத்துல இவாள் என்ன சொன்ன, அந்த தன்னுடைய உபதேசத்தை ஆச்சாரியனுடைய அருளையே அதில் அவனுடைய கிருப்பையே நிலை பெற்று நின்று அப்பேற்பட்ட தவத்தோர்க்கும் மிக்க புண்ணிய செயலர்களான ஆச்சாரியர்கள் அவளுக்கும் கள ஒழிவார் எம்பெருமானுக்கே தன்னுடைய ஆத்மாவை சுதந்திரனாக நினைத்தலாகிய சுதந்திர பிரபத்தின்னு அது ஒண்ணு இருக்கு. அப்படி நினைத்தலாகிய இப்பேற்பட்ட பாகவதர்கள் தன்கிட்ட என்ன பண்ணா இந்த ஆத்மச்சோரம் சொல்றவன், நம்ம ஆத்மா நம்மளது நினைச்சுட்டோம்னாலே ஒரு ஆத்மாபகார இதுன்னு சொன்னார். அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா. இந்த ஆத்மா எம்பெருமானது, அதை நாம களவு பண்ணி வந்திருக்கோம், திரும்ப அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறத ஆத்ம வரத்தை சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு. அதுக்கு இப்படி எல்லாம் இந்த 4 வகையான நிஷ்டையை ஃபாலோ பண்ணி அந்த குற்றத்தை போக்கிக் கொண்டவர்கள், ஆத்மாபகாரம் அப்படிங்கிற குற்றத்தை போக்கிக் கொண்டவர்கள். ஆத்மாபகாரத்தை போக்கிக்கிறதுனா என்ன, இந்த ஆத்மா என்னுடையது, நான் மம அப்படிங்கிற அகம் மமங்கிற இருக்க அகங்கார மமகாரங்கள் அதை பூர்ணமாக விட்டொழித்து நாம் அவனுக்கு சேஷன், அவனே நமக்கு சுவாமி, இப்படிலாம் நம்ம உறுதிப்பட அந்த உணர்கிறவமே இந்த ஒரு ரியலைசேஷன் வருது. அப்பேற்பட்ட பாகவதர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சு பாகவத நிஷ்டை சொன்னார். இந்த இடத்துல 4வதாக அந்த அப்பேற்பட்ட பாகவதருடைய அவளுடைய அடியிலேயே ஒதுங்கி இருந்து அதனாலேயே மோட்சத்தை பெறலாம் என்று அந்த ஒரு வழியை ஆச்சரிக்கிறவர்கள். அப்படி இந்த மாதிரி இப்பேற்பட்டெல்லாம் இருந்து அந்த இசைந்தவர்கள், இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பக்தியையே அவர்களுக்கு இசைந்தவர்க்கும் அப்பேற்பட்ட பாகவத நிஷ்டர்களும் இவா 4 பேருக்கும் யார் காவலன், காவலராம், அதாவது ரட்சகனா இருக்கிறவர் யாரு, துளவ முடி அருள்வரதர். இது 4 விதமா சொன்னோம். ஸ்வனிஷ்டை அப்படிங்கிற பிரபத்தியாகிற அங்கி அதன் அங்கங்களையும் நல்லா தெளிவா தெரிஞ்சுண்டு தாமே போய் எம்பெருமான்ட்ட சரணடையவர்கள், அளவுடையார் அடைந்தார்க்கும் சொன்னோம். அதன் உரையே கொண்டவர்க்கும்னா யாரு, உக்தினிஷ்டை, இந்த ஆணுகோல்ய சங்கல்பாதி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆச்சாரியனை பற்றி அந்த ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்டதான வாக்கியங்களையே அதையே பிரமாணமாக கொண்டு அந்த வாக்கியங்களை தாம் திரும்ப பிரத்யுச்சாரணம் பண்ணி அதன் மூலமாக அடைவது உக்தி நிஷ்டை. அடுத்ததாக என்ன, ஆச்சாரிய நிஷ்டை. அந்த ரகசியார்த்தங்களை யார் நமக்கு உபதேசிச்சாலும் நமது ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் எம்பெருமான் கிட்ட இருக்கிற ஒரு அவரே நமக்காக போய் சரணாகதி பண்றாரு இல்லையா, பண்றாரு. அந்த சரணாகதியில நாம் அடங்கி இருக்க இந்த அந்த தன்னுடைய சிஷ்யனுக்காக ஆச்சாரியன் போய் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சு அவனுக்கு மோட்சத்துக்காக பிரார்த்திக்கிறாரே, அப்பேற்பட்ட சரணாகதி. இது என்னது, ஆச்சாரிய நிஷ்டை. இது தவிர பாகவத நிஷ்டை அப்படின்னு அது ஒரு இது. அதுல யாரு, இந்த பூர்ண அதிகாரிகள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்த ஒரு பாகவதர்களுடைய எம்பெருமான் அவ என்ன பண்றா, எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்றாலே அவளுடைய திருவடியிலேயே வருத்தி திருப்பு. இது இப்போ ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. அதனால அதை பத்தி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நாம ரொம்ப உள்ளர்த்தங்கள்லாம் காலக்ஷேபத்தில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 4 விதமான பிரபத்திகள் இருக்கு. இந்த 4 வகைகளுக்கும் காவலராம் யாரு, இது எல்லாத்தையும் இவ எல்லாருக்கும் ரட்சகர் யாரு, ஒத்தனை ஒருத்தன் தான், துளவ முடி அருள்வரதர், அந்த பேரொருளாளன். அவனுடைய துவைக்கில் என்னை வைத்தேனே, அவனுடைய சம்பந்தத்தில் என்னை வைத்துக் கொண்டேன் அப்படின்னு இந்த 6வது பாசத்துல பிரபத்தியுடைய 4 வகைகளை சொல்லு. 4 வகைகளுக்கும் சாட்சாத் தேவப்பெருமாளே காவலன், அவனே ரட்சகன், அதனால அவனுடைய துவைக்கில் என்னை வைத்தேன் அப்படின்னு சாய்ச்சார். இதுக்கப்புறம் பிரபத்திங்கிறது ஒரே தரம் பண்றது இல்லையா, ஒரு தரம் தான் மோட்சார்த்த பிரபத்திங்கிறது ஒரு தரம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அந்த பாசுரத்தை இதுல சொல்றார். அந்த அர்த்தங்களை இந்த பாசுரத்தை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். உபதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சலென கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. இந்த என்ன சொன்னார், அருளாளர் அடியினையை அடைந்தேன் அப்படின்னு சாய்ச்சார். எதனால காரணங்கள் சொல்றார். உமது அடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை சகிருதேவ பிரபன்னாய, அதனுடைய அர்த்தம் தான் இது. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜெயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியத பிரதம் நம அப்படின்னு பெருமாள் சமுத்திரக்கரையில சொல்றாங்க இல்லையா, பீஷ்ண சரணாகதி கட்டத்துல
அதை இங்க காமிக்கிறார். உமதடிகள் அடைகின்றேன் என்று இல்லையா, ஒரு கால் உரைத்தவரை, ஒரே தரம், சகிருதேவ, அசகிருதா இல்ல, அசகிருதன்னா பலமுறை, ஒன்றுக்கு மேற்பட்டதரம், சகிருதேவ அப்படின்னா ஒரே ஒரு தரம் மட்டும். ஒரு கால் உரைத்தவரை சகிருதேவ உபதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை இனி அமையும். அதனாலே உனக்கு பலன் பெறுவதற்கு இதுவே உனக்கு போரும். இந்த ஒரு தரம் நீ என்கிட்ட தவாஸ்மின்னு சொன்னதே போரும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை செய்தவரை இனி அமையும், இனி இதுவே போதும் அலம் அப்படின்னு சொல்லி என்பவர் போல், அப்படி சொல்றவர் போல இந்த கை இருந்துதான். அஞ்சல் என கரம்பெய்து இந்த ரஷ்டத்துக்காக ஒரு அபய அஸ்தம் வச்சிருக்காரு. போரும் போர், நீ ஒரு தரம் என்ன பிரவர்த்தி பண்ணிட்ட போரும்பா, உனக்கே சர்வ சம்பத்தம் உனக்கு தந்துட்டேன், தத்தம் தருகிறேன் இல்ல, மயா தத்தம் அப்படின்னு சொன்னார். எல்லா அனுகிரகம் நமக்கு பண்ணியாச்சு. நான் இனிமே என்னையே நான் மாத்திக்க முடியாது, நானே நினைச்சாலும் நான் மாற மாட்டேன்றவன். அது மாதிரி எல்லாத்தையும் உனக்கு தந்தாச்சு, அது அதே போரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய அபய முதிரையை கொடுத்து காமிக்கிறான். போரும், இதுக்குமே போரும், ஒரு தடவை நீ பண்ணதே சகிருதேவ பிரபனாயம் தான் நான் சொல்லியிருக்கேன், அசகிருதா சொல்லல, ஆனா நீ ஒரு தரம் சொன்னதே எனக்கு போரும், போதுமானது அப்படின்னு சொல்லி அதை மாதிரி அதுக்கு அபய முதிரையை காமிக்கிற மாதிரி வச்சுட்டு தமது அனைத்தும் தனது ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு தன்னுடைய இவனுக்கு கொடுத்து பக்தனுக்கு கொடுத்து என்ன பண்ணார், தன் செல்வம் முழுச்சியும் அவன்கிட்ட கொடுத்து, அதனால அவருக்கு எதாவது குறைஞ்சிருத்தோ, அவருக்கு இருந்து ஐஸ்வர்யம் பத்தியும் இவனுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டானே, அவனுக்கு எதாவது குறைஞ்சதா அப்படின்னா இல்ல, நமது அனைத்தும் அவருக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும். அதனால் இன்னும் தேஜஸ் இவனுக்கு ஜாஸ்தியாச்சு. கொடுக்க கொடுக்க சொல்றது இல்லையா, ஏன்னா சர்வைஸ்வரியங்களும் அவன் கொடுக்கறதுனால அவன் ஒரு குறையும் வரதில்லை. அதனால இவாளுக்கு கொடுத்ததுனால பக்தர்களுக்கு கொடுத்தனால இன்னும் தேஜஸ், இன்னும் 10 பேர் வரான். ஓஹோ, அந்த பெருமாட்ட போய் சரணாகி பண்ணிட்டேன், அவன் இப்ப எவ்வளவு சௌக்கியமா இருக்கான், ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னு இவனும் போனார். அவருக்கு அதனால தேஜஸும் ஐஸ்வர்யங்கள் இன்னும் ஜாஸ்தியாச்சு. அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் யாரு, சிஷ்யா, நாம தான் அவனுக்கு ஐஸ்வர்யங்கள், வேற யாரு. அதனால அப்படி அதனால அடுத்த வாழை கொடுத்து கொடுத்து அவன் நிறைய வளர்ந்துட்டே போனானே. மிக விளங்கும் அமையுடைய அருளாளர், அப்பேற்பட்ட பிரகாசிக்கிற ஒரு பூர்த்தியை உடைய பிரகாசத்தை உடைய அருளாளர் அடியினையை அடைந்தேன், சரணமாக பற்றினேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமாக உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சலென கரம் வைத்து தமதனைத்தும் தனதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பலனுக்காக ஒரே ஒரு முறை பண்ணப்படுகிற இந்த பிரபத்தியை சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும், எதுக்காக இதெல்லாம் பண்றோம், அதனுடைய பிரபத்திக்கு பின்ன நாம் எப்படி இருக்கணும், நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த பிரபத்திக்கு முன்னாடி எதெல்லாம் அங்கங்களாக இருந்தனவோ, சமர்ப்பணமாகிற அங்கிக்கு இந்த 5 அங்கங்கள் சொன்னமே, அதெல்லாம் பிரபத்தி உத்தரக்ஷணம், பிரபத்திக்கு அடுத்த க்ஷணத்திலேருந்து எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம அனுஷ்டானம் ஆகணும். அதெல்லாம் எதுக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காமிக்கிற. திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியில் உகக்கைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தனிகைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே. வாசகங்கள்னா என்ன, உபதேசங்கள். அந்த உபதேசங்களை மறவேன். என்ன உபதேசங்கள், அருளாளர் வாசகங்கள் மறவேன். பேருளாளருடைய வாசகங்கள் என்னது, அவருடைய சரம ஸ்லோகம் முதலான அவருடைய தானே சொல்லி இருக்கே, அகம்ஸ்வராய மத்பக்திலிருந்து ஆரம்பிச்சு இது சகதேவ பிரபநாய சொல்லி சர்வதர்மான் பரித்தியஜே சொல்லி இப்படி எல்லாரும் அவர் சொன்ன இந்த ரகசியார்த்த உபதேசங்கள்லாம் இருக்கே, அதை ஒரு நாளும் மறவேன். எதனால அதெல்லாம் மறக்க மாட்டேன், எதுக்காக, அதனால நான் என்ன பர்பஸ் என்ன அப்படின்னா, திண்மை குறையாமைக்கும், என்னுடைய மன உறுதியானது விசுவாசமானது மகா விசுவாசம்ங்கிறது குறையாமல் இருப்பதற்காகவும். அப்புறம் நிறைகைக்கும், நம்ம ஞானமும் பக்தியும் என்ன இருக்கணும், நம்ம நிறைந்து இருக்கணும், நம்ம பூர்த்தி இருக்கணும். அரைக்குறை ஞானம், சம்சய ஞானம், விபரிய ஞானம்லாம் கூடாது. ஒரு சந்தேகத்தோடய கூடிய நடக்குமா நடக்காதா, பிரபத்தி பண்ணின்னு வந்துட்டோமே, பெருமாள் சொல்லியிருக்கான் ஆனா காப்பாற்றணும் மாட்டோம்னு தெரியலையே அப்படின்லாம் சொன்னா அது போய் பிரபத்தியும் இல்லை. இந்த மகா விசுவாசம் குறையாம இருக்கணும். ஞானமானது அதை பற்றின பிரபத்தியை பற்றினதும் இப்ப சரண்யனை பற்றினதும் சரணாகதியை பற்றின ஞானங்களும் நம்ம பூர்த்தியா இருக்கணும். அதுல ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அப்படி நிறைகைக்கும். அப்புறம் தீவினையால் உண்மை மறவாமைக்கும். எப்படி இந்த நம்ம மறந்து போறது எதனால, இந்த தீவினையால் முந்தைய பாப கர்மங்கள்னாலே நமக்கு இதை பற்றிய ஒரு உண்மை மறவாமைக்கும். இந்த யதார்த்தமான விஷயங்கள் தத்துவ ஞானங்கள் நமக்கு மறந்து போறோம். அப்படி மறக்காமல் இருப்பதற்கும், அப்புறம் உளமதியில் உகக்கைக்கும், இந்த தத்துவ ஞானத்தினாலே நம்ம அதை ரொம்ப போஷிச்சு மகிழ்வதற்கு. என்ன உளமதியில் உகக்கை, உகப்புகள்னா என்ன, அதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பத்தியே நம்ம எப்போ அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறது தத்துவ புருஷார்த்தங்களை பற்றி. அப்படி தத்துவ ஞானத்தினாலே ஞானத்துல மகிழ்வதற்கும் தன்மை கழியாமைக்கும். அப்படின்னா என்ன,
இந்த தாழ்ச்சி உணர்ச்சின்னா என்ன, நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அர்த்தம் இல்லை, நம்மளை பத்தின யதாவஸ்திதமான ஒரு ஆக்கிச்சன்யம் மனநிகதித்துவம்னா சொல்றமே, நான் எவ்வளவு தாழ்ந்தவன், என்னை பற்றி அந்த பெருமாளை பற்ற நான் எவ்வளவு தாழ்ந்தவன்கிறதும், நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவன் எவ்வளவு கிருபாளுவாக இருக்கான் அப்படிங்கறதையும் நாம நினைச்சு அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்போ இருந்துட்டே இருந்தா என்ன இருக்கும், அதனால அகங்காரங்கள் வராது. நாம எல்லாரையும் பற்றி நாம் தாழ்ந்தவன் அப்படின்னு நாம நினைச்சிருந்தாக்க அந்த அகங்காரங்கள் வராது. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிருக்கோம், திருமலை நம்பிகளுடைய பெரிய திருமலை நம்பிகளுடைய இது திருமலையில் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கோம் இந்த விருத்தாந்தம் இல்லையா. அதனால அப்பேற்பட்ட ஒரு அந்த உணர்ச்சி வந்து என்னை தாழ்ந்தவன், எல்லாரையும் விட பாவதாள காட்டிலும் நான் தான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற உணர்வு என்னை விட்டு போகாமல் இருப்பதற்கும் தரிக்கைக்கும் அப்படின்னு என்ன, இந்த மோட்சம் பெறுகிற அளவு உயிர் தரிச்சு இருப்பதற்கு. எதுக்கு அந்த உயிர் எப்படி தரிக்கும், பகவத் பாவத்தை கைங்கரியங்களாலே தரிக்கும். அதுக்கு தரிக்கும் ஒரு நல்ல ஒரு பக்திமான ஒரு பிரபன்னனுக்கு அந்த எது அவனுக்கு வந்து மூச்சு, அவன் உயிர் தரிக்கிறதுக்கு என்ன அவனுக்கு வேண்டியது என்ன, பகவத் பாகவத கைங்கரியங்கள் அவளுக்கு சிசுஷ பண்ணிட்டு இருக்குது. அப்படி என்னுடைய உயிர் தரிப்பதற்கும் தனிகைக்கும் இந்த சம்சார சூடு அது இருந்துட்டே தான் இருக்கும், சுகதுக்கங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு லட்சியம் பண்ணாம அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காம எங்க சுவாமி சாய்ப்பார், சுகமோ துக்கமோ ரொம்ப கொண்டாடக்கூடாது. ரொம்ப சந்தோஷத்தினால ஒரே வழியா குதிக்கிறதும், இல்ல துக்கம் வந்து இருக்குனாக்கா அதுக்காக ரொம்ப சோகித்து இருப்பதும், ரொம்ப அனாவசியம் அந்த அலப்பறப்படுறதுன்னு சொல்ற அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறது அது கூடாது. எதையும் ஒரு பேலன்ஸா பார்க்கணும். சுகமோ துக்கமோ அதுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும். சுகத்துக்கான மதிப்பு ஜாஸ்தி கொடுத்துட்டாக்க கர்வம் வந்துடும். துக்கத்துக்கான மதிப்பு ஜாஸ்தி கொடுத்து அது ரொம்ப அட்டகாசம் பண்ணினோம்னாக்க மிச்சம் நம்மளுக்கு புத்தி மந்தமா போயிடும், வேற எந்த காரியங்களும் நடக்காது, அடுத்த வேலைகள்லாம் தடைபட்டு போயிடும் இல்லையா. அதனால அப்படி சம்சார தாபமான தனிகைக்கும் ஆறி இருப்பதற்கும் என்ன பண்ணினேன், வன்மை இதுக்கெல்லாம் எது எனக்கு இதெல்லாம் இப்படிலாம் நான் இருக்கிறதுக்கு எது எனக்கு ஆதாரமாக இருக்கிறது, வன்மையுடைய வருளாளர் வாசகங்கள் மறவேனே, அவனுடைய எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமானே சொல்லப்பட்ட வாசகங்களை மறக்காம அவனே எனக்கு ரட்சகன், அவனை என்னை ரட்சித்தே தீருவான் அப்படிங்கிற அந்த ஒரு திட விசுவாசத்தோடு நான் வர்த்தித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு பிரபத்தி அனுஷ்டானம் பண்ண பிறகு இந்த காரணங்களுக்காக நான் அவனுடைய வாசகங்களை மறவேன் அப்படின்னார். வன்மையுடைய வருளாளர் வாசகங்கள் மறவேனே அப்படின்றது மெசேஜ். எதனால, எதுக்காக, என்ன பர்பஸுக்காக, திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியில் உகக்கைக்கும் அப்புறம் என்ன தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தனிகைக்கும் இந்த 7 காரணங்களால இதெல்லாம் வந்து நான் இந்த காரணங்களுக்காக நான் அவனுடைய வாசகங்களை மறவாது வர்த்தித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு சாய்ச்சார். இன்னொரு 3 ஸ்லோகம் இருக்கு, நம்ம நாழியாயிரத்தினால இன்னைக்கு போறோம். அடுத்த சனி ஞாயிறோ அதுக்கு அடுத்த செஷன்ல இந்த 3 பாசங்களை முடிச்சு ஞாச தசகத்தோட முடிச்சுப்போம் செஷன். சரியா? கவிதா இருக்கு. இதனோட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்ததுன்னா நோட் போட்டு வைங்கோ, அதை ஒரு ½ hour செஷன்ல நம்ம அதையும் முடிச்சிருவோம். कविता के सिंहाय कल्याणसाले श्रीमते वेंकटेशाय वेदांतगुरवे नमः वदित्वरोगं विज्ञानवरात्रे श्रीमान वेंकटनाथार्य चरमजयताम्बुवि श्री रामानुज सिद्धांत निर्धान धुरंधर आदिवन सर्वभव गिरिन्द्रो श्रीमते शिवन सो श्री वेदांत देशीन्द्रमादिन श्रीमते श्री लक्ष्मी स्मृति व्यापादुका सेवा शिवेन्द्रो श्री नारायण जिन्नमादिशिवाय नमः श्रीमते शिवेन्द्रो जगन्नाथ नमः श्री राजगोपाल महादेशिकाय नमः।